Hi. So 2020 question paper discussion இருக்கும். So physics ல இந்த இயர்ல ஓவரால் 45 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 45 கொஸ்டின்ஸ்க்கு உண்டான சொல்யூஷன்ஸ் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம செஷன்ல பாக்குற எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த QR கோட்ல அது அவைலபிளா இருக்கும். அப்படி இல்லாட்டினா நீங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தாலும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அங்க இந்த செஷன்ல பாக்குற நோட்ஸ் கூட இந்த நம்மளோட சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸ் எழுதுற ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே அங்க அவைலபிளா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். அண்ட் அனதர் திங், நீங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிருந்த நீட் கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம். ரைட் நவ 4275 பிரைசஸ்ல ஆன்லைன் கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 19,574 அவைலபிளா இருக்கு. சோ ஆஃப்லைன்ல நமக்கு வந்து திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்ல ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. அண்ட் நீங்க உங்களுக்கு எந்த சென்டர்ஸ் வந்து பக்கத்துல இருக்கோ அந்த சென்டர்ஸ் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன் என்ரோல் பண்ணிக்கலாம். சோ இந்த பேட்ச் பத்தினா உங்களுக்கு வந்து எலாபரேட்டடான டீடைல்ஸ் தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நம்ம இந்த செஷன் சொல்லியாச்சு, நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சொல்லியாச்சு. சோ அனதர் லாஸ்ட் ஒன் டைம் மட்டும் சொல்லிக்கலாம். நமக்கு ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கும் இதுல. அண்ட் பிராக்டிஸ் செஷன்ஸ், டிஸ்கஷன்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்ஸ், ஒரு குவாலிட்டியான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இந்த கோர்சஸ்ல அவைலபிளா இருக்கும். அண்ட் இதை தாண்டி கிரேட் இந்தியன் பேட்டிலுக்கு நம்ம அப்பியர் ஆயிக்கலாம். அண்ட் பர்சனல் மென்டர்ஷிப் இது ரொம்ப முக்கியம். இது பர்சனல் மென்டர்ஷிப் நமக்கு இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆல் இந்தியா லெவல் டெஸ்ட் சீரிஸுமே இந்த கோர்ஸோட சேர்ந்து வந்துருது. அண்ட் இந்த கோர்ஸ் கூட சேர்ந்து நமக்கு வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் நமக்கு வந்து இப்ப அட்மிஷன் ஆன் கோயிங்ல இருக்கு. நீங்க 12th படிக்கிற பசங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தளபதி பேட்ச் கரெக்டான பேட்சா இருக்கும். சோ நீங்க 12th படிக்கும் போதேவும் நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ உங்களுக்கு தகுந்த மாதிரி பேட்ச் வந்து அந்த தளபதி பேட்சுக்கு உண்டான அட்மிஷன் இப்ப ஆன்கோயிங் இருக்கு. அண்ட் லாஸ்டா வெற்றி பேட்சோட அட்மிஷன் இப்ப ஆன்கோயிங் இருக்கு. சோ நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. சோ உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இந்த நம்பருக்கு இருக்குல்ல 8129000700 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா மென்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. சோ உங்களோட கேட்டகரி வைஸா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு இருக்கும், இதுல இருந்து இப்ப சொன்ன ஃபீஸ்ல இருந்து ஏதாச்சும் கன்செஷன்ஸ் இருக்குமா, இல்ல எனக்கு நீட் எக்ஸாம்ஸ் பத்தி ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நாங்க கைட் பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம். சோ இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், செஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. For which of the following board model is not valid? So board model நமக்கு எதுக்கு வேலிடா இருக்கும், எதுக்கு நமக்கு வேலிடா இருக்க போகுதுன்னா சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் தான் நமக்கு போர் மாடல் நமக்கு வந்து வேலிடா இருக்க போகுது. ஒன்லி ஃபார் சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீசிஸ். ஒன்லி ஃபார் சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் மட்டும்தான். ஸ்பீசிஸ் சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீசிஸ்னா இந்த ஆட்டத்தை பத்தி சொல்றேன். ஓகே, சோ சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் ஆஃப் ஆட்டம்ஸ்க்கு நமக்கு இதை நமக்கு போர் மாடல் வந்து கரெக்டா இருக்க போகுது. சோ ஆப்வியஸ்லி வந்து ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் எலக்ட்ரான் அண்ட் சிங்கிள் அயனைஸ்டு ஹீலியம் ஆட்டம் நமக்கு வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் அந்த ஆட்டத்துல இருக்கும். அண்ட் டியூட்ரானை பொறுத்த அளவுக்கு ஹீலியம் ஆட்டத்துல இருந்து ஒரே ஒரு நியூட்ரான் மட்டும் ஆட் பண்ணா அது வந்து டியூட்ரான்ஸ். சோ அதுலயுமே நமக்கு வந்து சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எங்க நமக்கு இது வேலிடா இருக்காதுன்னா இந்த சிங்கிள் அயனைஸ்டு நியான் இருக்கு இல்லையா, சோ நியானோட அட்டாமிக் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 10. சோ இங்க நமக்கு மோர் தென் 1 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்க போது இந்த ஆட்டத்துக்கு பொறுத்தளவுக்கு நமக்கு போர் மாடல் நம்ம ஆப்டா இருக்காது. சோ ஆப்ஷன் டி will be the கரெக்டான ஆப்ஷன். Next question பாருங்க. The ratio of contribution made by the electric field and the magnetic field components to the intensity of electromagnetic waves. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இது நமக்கு வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் பொறுத்தளவுக்கு எல்லா வேவுமே இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கு we will having some energy density. So இந்த எனர்ஜி டென்சிட்டி அப்படின்றத பார்க்கும்போது either for example half into epsilon naught into E square. ஓகே, சோ இந்த டென்சிட்டி பாத்தீங்கன்னா இது இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வச்சு நம்ம பேசிருக்கோம். அப்படி இல்லாட்டினா B is equal to half into B square divided by mu naught னு எழுதிக்கலாம். சரிங்களா? இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சு பேசணும்னா அதோட எனர்ஜி டென்சிட்டி நம்ம இப்படி கூட எழுதலாம். இந்த எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அது ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஆக்சுவலா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கக்கூடிய வேவ்ஸ் தான் நமக்கு வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த திஸ் மச் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதனால இந்த ரெண்டு ஃபீல்டுக்குமே நமக்கு டென்சிட்டி நம்ம ரேஷியோஸ் பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி நமக்கு வந்து சேமா இருக்க போகுது. சோ 1:1 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன் இருக்க போகுது. சோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த Bruce's angles I for interface should be. சோ நமக்கு எந்த ஆங்கிளுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க, Bruce's angle என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இது நமக்கு ஏதோ நமக்கு சர்ஃபேஸ் இருக்க போது, இந்த சர்ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் நெக்ஸ்ட் மியூ இருக்க போது. இன் கேஸ் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் நமக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நடக்கும்போது நமக்கு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் நடக்கும் பை தி லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஆனா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் நமக்கு இன்சிடென்ட் ஆகும் பொழுது we will be getting reflected angle and refracted angle at 90 degree. ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் நமக்கு இன்சிடென்ட் ஆகும்போது சோ அந்த பர்டிகுலர் ஆங்கிள் தான் அது Bruce's angle சொல்லுவாங்க. சோ ஓவரால் இந்த டாபிக்ல நமக்கு மெயினா இருக்கக்கூடிய நீங்க ஜஸ்ட் நினைச்சுக்கலாம் எந்த ஆங்கிளுக்கு நம்ம இன்சிடென்ட் ஆனாலும் இது ரிஃப்ளெக்ட் ஆகுமே அப்படின்னு நினைச்சுக்கலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் இட்ஸ்
refractive index of the materials. So நம்ம இந்த instant angle ஏதோ ஒரு particular angle-க்கு நம்ம instant ஆகும்போது அது 90 டிகிரில வந்து reflected ray refracted ray நமக்கு 90 டிகிரில இருக்க போகுது. இது வந்து நமக்கு reflected ray, இது நமக்கு refracted ray. அப்போ இப்போ இந்த angle of incidence எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா the angle of incidence will be depending on tan I will be depending on refractive index mu. Obvious. சரிங்களா? சோ இப்போ நம்ம இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. Okay, so I will be equal to angle of tan of angle of incidence is equal to that. இது நமக்கு Bruce's theory-ல நமக்கு தெரிஞ்ச first formula. So இதுல இருந்து क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா angle of incidence வந்து எந்த வேல்யூ டு எந்த வேல்யூ இருக்கலாம், இது நமக்கு क्वेश्चंस. So first of all இப்போ எந்த क्वेश्चन எந்த இதா இருந்தா பாருங்க. இப்போ I can be written as tan inverse of refractive index mu. கரெக்ட்டா? இப்போ இந்த refractive index பொறுத்த அளவுக்கு மினிமம் refractive index என்னவா இருக்கும் போதுனா நமக்கு ஏர் மீடியம் அல்லது வேக்கம் மீடியம் சொல்லலாம். மினிமம் refractive index அதாவது அந்த ஏர் மீடியத்துல இல்ல வேக்கம் மீடியத்துல லைட் வந்து ஈஸியா டிராவல் பண்ண முடியும். அப்போ மினிமம் நமக்கு வந்து refractive index can be equal to 1. ஓகே, சோ மேக்ஸிமம் என்னவா இருக்க முடியும்னா மேக்ஸிமம் நமக்கு இது மினிமம் refractive index வந்து நமக்கு வந்து இன்ஃபினிட்டி அளவுக்கு இருக்கும். மேக்ஸிமம் ஏதோ ஒரு அளவுக்கு இருக்கட்டும். ஓகே, ஏதோ ஒரு மெட்டீரியல் இருக்கும்போது மேக்ஸிமம் இந்த அளவுக்கு இருக்க போகுது. அப்போ எய்தர் நமக்கு வந்து refractive index is going to be between 1 to infinity. ஆப்வியஸா கரெக்ட்டா? So 1 to நமக்கு இன்ஃபினிட்டில இருக்க போகுது. அப்போ tan inverse of 1 என்னவா இருக்க போகுது 45 டிகிரி. tan inverse of infinity என்னவா இருக்க போகுது 90 டிகிரி. கரெக்ட்டா? அப்போ லிட்டரலா என்ன செஞ்சுக்கலாம்னா நம்மளோட angle of incidence is going to be angle of incidence நமக்கு என்னவா இருக்க போகுது ஒரு 45 டிகிரில இருந்து 90 டிகிரிக்குள்ள தான் இருக்க முடியும் அப்படி சொல்லலாமா? ஏன்னா நம்மளோட refractive index is going to be 1ல இருந்து நமக்கு infinity குள்ள தான் இருக்க போகுது refractive index. சோ நமக்கு tan inverse of refractive index தான் நம்ம என்ன கொடுக்க போகுது angle of incidence கொடுக்க போகுது. ஓகே, இது வந்து angle of incidence. அப்போ ஆப்வியஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு ஒரு 45 டிகிரில இருந்து 90 டிகிரிக்குள்ள 45 டிகிரில இருந்து நமக்கு 90 டிகிரில தான் நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஆங்கிள் இருக்க போகுது. சோ அந்த ஆங்கிளுக்கு தான் நமக்கு we will be getting the Brewster's angle. சரிங்களா? சோ ஆப்ஷன் D will be the correct option. So next question பாருங்க. A cylinder consists of hydrogen and gases. A cylinder consists of hydrogen gases. H2 gas நமக்கு இருக்கு. pressure term கொடுத்துருக்காங்க and temperature 27 degree Celsius. இந்த 27 degree Celsius நம்ம ஸ்டாண்டர்டா நம்ம கன்வர்ட் பண்ணி எழுதலாம். So T is equal to 27 degree Celsius. So 27 degree Celsius 273. ஏன்னா நமக்கு Kelvin scale மாத்தணும். ஏன் நமக்கு Kelvin scale மாத்தணும்? ஏன்னா நமக்கு R constant பாத்தீங்கன்னா நமக்கு Kelvin scale இருக்கு. அதனால T is equal to 0 270 300 எழுதிக்கலாமா? So 300 Kelvin. So ஆப்வியஸா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா we want to find the density. Density அப்படின்றது listen, இப்ப PV is equal to nRT என்ற ஃபார்முலா இருக்கு இல்லையா? PV is equal to nRT என்ற ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ இந்த ஃபார்முலால இருந்து n அப்படின்றது என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ். PV is equal to nRT. n அப்படின்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ். இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம எப்படி கூட எழுதலாம் பாத்தீங்கன்னா given mass to the molar mass. molar mass அப்படின்றது ஹைட்ரஜனுக்கு அந்த மாலிகூல்ஸ்க்கு இருக்க ஒரு மாலிகூல்ஸ் எவ்வளவு வெயிட்ல இருக்க போகுது அப்படின்றதுதான் into molar mass. Okay, so RT. So இதுல இருந்து இந்த V நம்ம இந்த சைடு எடுத்து வந்துடலாம். So that okay, so P is equal to mv into RT divided by capital M எழுதிக்கலாமா? இந்த M divided by V அப்படின்றது is nothing but mass divided by volume. It's the density. Mass divided by volume is the density. அப்போ லிட்டரலா என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்க, இந்த இடத்துல நமக்கு density மட்டும் எழுதிக்கலாம். அப்போ pressure will be equal to density into RT divided by M. அப்ப நமக்கு density மட்டும் நமக்கு தேவை. So density will be equal to pressure into molar mass divided by RT. சரிங்களா? So and that's it. And another thing நமக்கு இதுல நமக்கு next step என்ன செய்ய போறோம்? கொடுத்துக்க வேல்யூஸ் நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ண போறோம். So density will be equal to density is equal to pressure. Pressure எவ்வளவு இருக்க போகுது? 249 into 10 to the power of 3 pascals into molar mass. molar mass அப்படினு சொல்லி பாக்கும்போது ஹைட்ரஜனோட molar mass நமக்கு 2 கிராம். அப்ப இங்க நமக்கு கிலோகிராம் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். So 2 into 10 to the power of -3. ஓகே, divided by RT. RT நமக்கு R ஓட வேல்யூ நமக்கு கேஸ் கான்ஸ்டன்ட் ஓட வேல்யூ நமக்கு தெரியுது 8.3 joules into temperature. temperature பாத்தீங்கன்னா 300 celsius 300 kelvin. ஓகே, சோ இத எல்லாத்தையும் நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். So density will be equal to okay, so 425 into 2 divided by 0 into 3. Right? Okay. And then we cancel பண்ணிடலாம். So 1 2 is 2, 4 2 are 8,
4 to 8 1 2 is 2 5 to 10 obvious. Okay, so நமக்கு 5 டேபிள் கேன்சல் பண்ணிடலாம். 4 5 are 20 remaining 4 9 5 are 45 5 டேபிள் கேன்சல் பண்ணிடலாம். 8 5 are 40 3 5 are 15 கரெக்டா. அண்ட் அனதர் திங், இப்போ நமக்கு 3 டேபிள் கேன்சல் பண்ண முடியுமா? 49 83 அப்போ density will be equal to 49 into okay, so density will be equal to, density is equal to 49 divided by, so 83 into 3, so 1 3 is 3 1 3 is 3 1 3 is 3 3 3 are 9 5 3 is 6 7 6 3 are 18 balance 1 point is 0 போட்டுக்கலாம். 3 3 is 9 so 3 okay, so 16.33 divided by 83. so இதெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது obviously நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா somewhere we will be getting 0.2 kilogram per second. so இத ரெண்டு ரெடியூஸ் பண்ணிடுங்க. ஆக்சுவலா இதுக்கு அப்புறம் கால்குலேஷன் நமக்கு ஈஸி தான். கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, the 5 a ray is incident at an angle and a ray is incident at an angle, எழுதிடலாம் 0.2. a ray is incident at an angle of incident I on one surface of a small angle of prisms. so லிட்டல் அங்க பாருங்க, இது நமக்கு வந்து prism. so இந்த prismத்துக்கு நார்மல் இதான் நமக்கு நார்மல். ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள் நமக்கு angle of incidence இருக்க போது இது நமக்கு angle of incidence. a ray is incident at an angle of incidence I on one surface of a small prism with an angle of prism நமக்கு வந்து A. okay, the emergent and emerges normally from the opposite surfaces. so normally அப்படினு சொல்லி பாக்கும்போது after இந்த surface நம்ம இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் சர்ஃபேஸ்ல அது நார்மலா இன்சிடென்ட் ஆக போகுது. இது வந்து செகண்ட் சர்ஃபேஸ், இது நம்ம தான் சர்ஃபேஸ் செகண்ட் சர்ஃபேஸ், இதுக்கு வந்து நார்மலா இன்சிடென்ட் ஆக போகுது. okay, so if the refractive index of the material prism is mu, if the refractive index of material of the prism is mu, then the angle of incidence will be equal to. so இத பாக்கும்போது நமக்கு ஒண்ணுமே லிட்டர் நமக்கு எதுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டியது. நமக்கு ஸ்னெல்ஸ் லா தான் யூஸ் பண்ண போறோம். ஸ்னெல்ஸ் லா அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மீடியத்தோட refractive index into its sin angle will be equal to செகண்ட் மீடியத்தோட refractive index into its sin angle. ஃபர்ஸ்ட் மீடியத்தோட refractive index நமக்கு mu னு எழுதிக்கலாம். லெட்ஸ் சே நமக்கு வந்து mu r னு எழுதிக்கலாம். வெளியில வந்து நமக்கு வந்து ஏர் மீடியம் இருக்கட்டும். so ஏர் மீடியத்தோட refractive index into sin angle sin I will be equal to இந்த பிரிசத்தோட refractive index mu into sin of ரிஃப்ராக்ஷன். ஆக்சுவலா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் நமக்குள்ள இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நமக்கு ஒரு ரிஃப்ராக்ஷன் நடந்திருக்கும். ஓகே, சோ அதே மாதிரி செகண்ட் சர்ஃபேஸ்ல நமக்கு வந்து ஒரு ரிஃப்ராக்ஷன் நடந்திருக்கும். ஆக்சுவலி இது ஜெனரல் கேஸ் நம்ம படிச்சதா இந்த இன்னும் கொஞ்சம் புரியும். இது நமக்கு வந்து பிரிசம், இந்த பிரிசத்துல நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து நார்மல், இதுவும் இந்த இடத்துல இதோட பிரிசத்தோட நார்மல். இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் லைட் இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இங்க நமக்கு வந்து ரிஃப்ராக்ட் ஆகும். இந்த இடத்துல நமக்கு வந்து R1 ரிஃப்ராக்ஷன் ஆகும். இந்த செகண்ட் சர்ஃபேஸ்ல அது இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் வெளியில எமர்ஜ் ஆகும். கரெக்ட்டா? சோ இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம்னா ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சி சொல்லுவோம். ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சி சொல்லுவோம். இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் சொல்லுவோம் அப்புறம். ஓகே, இப்போ நமக்கு பிரிசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துலயுமே நமக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ரிஃப்ராக்ஷன் அப்படின்றது ஒரு சர்ஃபேஸ்ல இருந்து இன்னொரு சர்ஃபேஸ் லைட் என்டர் ஆகும்போது நமக்கு வந்து ரிஃப்ராக்ஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்ம சொல்ல போறோம். சோ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் செகண்ட் சர்ஃபேஸ் என்டர் ஆகும்போது R1 அப்படின்ற ஒரு ரிஃப்ராக்ஷன் நடந்திருக்கும். செகண்ட் சர்ஃபேஸ்ல இருந்து மறுபடியும் பிரிசத்துக்குள்ள இருந்து வெளியில போகும்போது மறுபடியும் இன்னொரு ரிஃப்ராக்ஷன் நமக்கு கோ த்ரூ பண்ணிருக்கும். சோ இதோட ஆங்கிள் நமக்கு வந்து R2 னு எழுத போறோம். சரிங்களா? சோ லிட்டரல் நமக்கு வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன பை தி லா அப்படி பாத்தீங்கன்னா A will be equal to R1 plus R2. A will be equal to R1 plus R2. அதுதான் இது A அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் பிரிசம்க்கு angle of prism. so angle of prism is going to be R1 plus R2. இப்போ நமக்கு என்ன, இப்போ நமக்கு இதுதான் விஷயம். அப்போ A is equal to angle of prism. we know that A is equal to R1 plus R2. இப்போ R1 R2 சொல்லி பார்க்கும்போது செகண்ட் சர்ஃபேஸ்ல நமக்கு இந்த ரிஃப்ராக்ஷன் நடந்திருக்கான ரிஃப்ராக்ஷன் நடக்கல. ஏன்னா இது நார்மல் இன்சிடென்ட் ஆகுது. கரெக்ட்டா? சோ இது நார்மல் இன்சிடென்ட் ஆச்சு, டைரக்டா இது வெளியில போயிடும். ஓகே, இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல மட்டும் நம்ம ரிஃப்ராக்ஷன் நடந்திருக்கு. செகண்ட் சர்ஃபேஸ்ல நமக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்கல. சோ R2 is going to be 0. R2 நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து R2 0. அதனால angle of prism will be equal to R1 மட்டும் தான். அப்போ இது நமக்கு angle of prism R1. இப்போதைக்கு இத பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன செய்ய போறோம், இத angle of prism பொறுத்தளவுக்கு இந்த சைடுல நமக்கு angle of prism 2 எழுதணும் இல்லையா, R1 எழுதணும் இல்லையா, R1 எழுதணும். கரெக்ட்டா? இங்க பாருங்க, இந்த சர்ஃபேஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். இந்த சர்ஃபேஸ் மட்டும் நம்ம பார்க்க ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் மட்டும் பார்க்க போறோம். அப்ளைங் ஸ்னெல்ஸ் லா ஆன் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ், அதாவது AB சர்ஃபேஸ். இது AB னு எழுதிக்கலாம். அந்த சர்ஃபேஸ் நமக்கு வந்து AB சர்ஃபேஸ் எழுதிக்கலாம். ஸ்னெல்ஸ் லா ஓவர் AB surface. சரிங்களா? இப்போ
இந்த பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் மட்டும் ஸ்னெல்ஸ்ல யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மீடியத்தோட ரிஃப்ராக்ட் இன்டெக்ஸ் இன்டு சைன் ஆங்கிள் will be equal to செகண்ட் மீடியத்தோட ரிஃப்ராக்ட் இன்டெக்ஸ் இன்டு சைன் ஆங்கிள். ஃபர்ஸ்ட் மீடியத்தோட ரிஃப்ராக்ட் இன்டெக்ஸ் நமக்கு mu r இன்டு சைன் ஆங்கிள் will be equal to செகண்ட் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் mu இன்டு சைன் ஆங்கிள். சைன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது r1 அப்படின்னு எழுதணும். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து from the we know that நமக்கு வந்து a is equal to r1 plus r2 தெரியும். அப்போ r2 நமக்கு 0 வந்துச்சுன்னா லிட்டரல் என்ன சொல்லுங்க angle of prism will be equal to r1. அப்போ இப்போ ஸ்னெல்ஸ் லால இருந்து நம்ம ஸ்னெல்ஸ் லா எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா refractive index of a air medium will be equal to 1 into sin of refraction 1. கரெக்ட்டா? சோ r1 க்கு பதிலா we can also write as a. r1 க்கு பதிலா நமக்கு வந்து angle of prism எழுதிக்கலாம். சோ that's it. இப்போ நமக்கு கேட்ட क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா இப்போ sin I is equal to refractive index into sin of a எழுதிக்கலாம். இது வந்து small prism தானே. since நமக்கு இது வந்து this is small prism. இந்த sin ஆங்கிளுக்கு பதிலா என்ன வெறுமனே நமக்கு வந்து இப்ப sin theta அப்படின்றதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா வெறுமனே நமக்கு வந்து theta எழுதிக்கலாம். அதே மாதிரி tan theta நமக்கு வெறுமனே எழுதிக்கலாம் theta எழுதிக்கலாம். எப்ப for angle is equal to small அப்ப நமக்கு I is equal to mu into a எழுதிக்கலாம். சிம்பிளா angle of incidence will be equal to mu into a. Option C will be the correct option. சரிங்களா? so next question வாங்க. Okay, so two cylinder A and B of equal capacities are connected to each other via a stopcock. A contain a ideal gas of at standard temperature and pressure. B is completely evacuated. Okay, first of all நமக்கு வந்து இந்த ரெண்டு சேம்பர் இருக்கு. இது நடுவுல வந்து ஒரு காக் வச்சிருக்காங்க. சோ A ல ஃபுல்லாமே நமக்கு வந்து கேஸ் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. B ஃபுல்லாமே நமக்கு எம்டி evacuated. எம்டியா இருக்கு. The entire system is thermally insulated. The stopcock is suddenly open. Okay, the suddenly open நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். It's suddenly open. See, suddenly open அப்படின்றது வந்து one of the keyword. Suddenly open, the process is called. எப்ப அந்த suddenly நீங்க கேள்விப்படுறீங்களோ அப்போ வந்து ஆப்வியஸா வந்து மேக்ஸிமம் என்ன இருக்கும், இது வந்து ஒரு அடியாபெட்டிக் ப்ராசஸா இருக்கும். சோ சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னொரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. it is standard temperature thermally it is insulated சொல்லிருக்காங்க. சரிங்களா? சோ thermally insulated அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா இந்த sudden process is should be taken over in the adiabatic process மட்டும் தான் சொல்ல போறோம். சோ adiabatic process நமக்கு கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் another thing நமக்கு இதுல வால்யூம் நமக்கு எக்ஸ்பாண்ட் ஆகும். சோ அது ஐசோகோரிக் இல்ல. ஆப்வியஸா நமக்கு வந்து பிரஷர் நமக்கு வந்து சேமா தான் இருக்க போகுது. அண்ட் another thing டெம்பரேச்சர் நமக்கு மாற போறது இல்ல. ஓகே, சோ adiabatic process. நெக்ஸ்ட் பாருங்க, the energy equivalence of 0.5 gram of a substance. சோ மாஸ் நமக்கு 0.5 grams. இப்போ இந்த கிராம் நம்ம கிலோகிராம்ல மாத்தறோம். சோ 0.5 into 10 to the power of -3 kg. எனர்ஜி ஈக்குவலன்ஸ் அப்படின்றது இந்த ஒண்ணுமே இல்ல, இந்த கிராம நம்ம ஜூல்ஸா கன்வெர்ட் பண்ணணும். அதாவது நமக்கு எனர்ஜி ஈக்குவலன்ஸ் அப்படின்றது இட்ஸ் நியூட்டன்ஸ் எயின்ஸ்னோட தியரி. எயின்ஸ்டன் என்ன சொல்லிருக்காங்கன்னா எந்த ஒரு மாசுமே நம்ம அதை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றது அவரோட தியரி. சோ எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன்டு மாஸ் இன்டு c ஸ்கொயர். கரெக்ட்டா? சோ இந்த மாஸ் நமக்கு எதை கன்வெர்ட் பண்ணலாம், எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணலாம். அப்ப நமக்கு கிட்ட எவ்வளவு மாஸ் இருக்கு, 0.5 × 10⁻³ kg இருக்கு. அதை நம்ம எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணலாம். சோ அதை கன்வெர்ட் பண்றதுக்கு E is equal to m 0.5 into 10 to the power of -3 into c square, 3 into 10 to the power of 8 into 3 into 10 to the power of 8. சரிங்களா? சோ இந்த 0.5 நான் வெளிய எழுதலாம் பாத்தீங்கன்னா 1/2 ன்னு எழுதிக்கலாம். 1/2 into 3 into so 10 to the power of -3, 10 to the power of 8, 10 to the power of 8 அப்படினா 10 to the power of 5. ஓகே, சோ இந்த 10 to the power of 5 into 10 to the power of 8, 10 to the power of 13. 10 to the power of 13. கரெக்ட்டா? சோ இப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா 1.5 எழுதிக்கலாம். 1.5 into 3 4.5. so 4.5 into 10 to the power of 13 joule எழுதிக்கலாம். கரெக்ட்டா? so option 2 will be the correct option. Option B will be the correct option. Next question பாருங்க. A body weighs 72 newtons on the surface of the earth. What is the gravitational force on it if at the height half the radius of the earth? So first of all நமக்கு வந்து இது எடுத்தா இருக்கட்டும். I'm sorry. எத்தோட சர்ஃபேஸ்ல அதோட வெயிட் நம்ம பாத்தீங்கன்னா 72 நியூட்டன். ஓகே, அதாவது நம்ம ஏதோ ஒரு பர்టిక్యులர் ஹைட்ல, சோ அந்த ஹைட் பாத்தீங்கன்னா half of the radius of the earth. so when height is equal to r divided by 2, இந்த பர்టిక్యులர் ஹைட், இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நமக்கு வந்து வெயிட் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். வெயிட் அப்படின்றதோட ஜெனரலா ஃபார்முலா பாத்தீங்கன்னா weight is nothing but mass into acceleration. இப்போ நமக்கு சர்ஃபேஸ் மட்டும் பார்ப்போம். at surface. so earth surface ஓட g ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா g is equal to capital G capital M divided by r square. r அப்படினு வந்து radius of the earth. இது என்னது? radius of earth.
radius of earth. அப்போ இந்த எர்த்தோட சர்ஃபேஸ்ல ஜியோட வேல்யூ என்ன இருக்க போகுதுன்னா கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து இதோட வெயிட். ஸோ இன் கேஸ் நம்ம இஃப் ஐ எம் ஆடிங் ஸ்மால் எம் the result is nothing but இது வந்து weight of a weight at surface. கரெக்டா? weight at surface. ஸோ இதோட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா வந்து 72 நியூட்டன். 72 நியூட்டன். and another thing பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்టిక్యులர் ஹைட்ல at some height h is equal to r divided by 2. okay, so r divided by 2 அப்படின்ற ஹைட்ல நமக்கு g ஓட வேல்யூ என்ன இருக்க போகுதுன்னா gh will be equal to capital G capital M. so r ஸ்கொயருக்கு பதிலா நமக்கு வந்து r plus h the square whole square எழுத போறோம். so இந்த இடத்துல நமக்கு வந்து ஹைட் அப்படின்றது பாத்தீங்கன்னா r divided by 2 தான் நமக்கு ஹைட். so அந்த r ஓட வேல்யூ நமக்கு உள்ள இன்க்ளூட் பண்ணும்போது capital G capital M divided by r plus r divided by 2 the whole square. சரிங்களா? so இது என்ன பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3r divided by 2 கிடைக்குமா? so capital G capital M divided by 3r divided by 2 the whole square. so 3r divided by 2 the whole square அப்படினா capital G capital M divided by 9r square divided by 4. okay, so இந்த இத மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணி பாக்கும்போது என்ன எழுதலாம் பாத்தீங்கன்னா the gh will be equal to 4 divided by 9 into capital G capital M divided by r square. கரெக்ட்டா? இப்போ ரெண்டு சேமே என்ன செய்ய போறோம், நம்ம மாஸ் மட்டும் உள்ள இன்க்ளூட் பண்ணோம்னா the mass அப்படின்றது என்ன மீன் பண்ணுது, அந்த பர்టిక్యులர் ஹைட்ல இதோட weight at that height. என்ன ஹைட்? r is equal to height is equal to r divided by 2 அப்படின்ற ஹைட்ல அதோட weight. சரிங்களா? இப்போ நமக்கு இந்த வேல்யூ மட்டும் பாருங்களேன். சோ இந்த வேல்யூ மட்டும் உங்களுக்கு எதை ரிலேட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ மட்டும் நமக்கு வந்து எதை ரிலேட் பண்ணும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சர்ஃபேஸ்ல அதோட weight அது ரிலேட் பண்ணுதா? சர்ஃபேஸ்ல அதோட weight நம்ம ரிலேட் பண்ணுது. சோ இதுக்கு ஒரு வேல்யூ நமக்கு தெரியும். சோ லிட்டரலா பாத்தீங்கன்னா 4 divided by 9 into சர்ஃபேஸ்ல அதோட வேல்யூ நமக்கு வந்து 72. அந்த ஆப்ஜெக்ட்டோட weight வந்து நமக்கு 72. 1 9 is 9, 8 9s are 72, so 8 4s are 32. okay, so 32 நியூட்டன் தான் நம்ம கரெக்டான ஆப்ஷன். அந்த பர்టిక్యులர் சர்ஃபேஸ் அதோட weight என்ன இருக்க போகுது? 32 இருக்க போகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. the solids which has a negative temperature coefficient of the resistance are லிட்டரலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டல்ஸ் பொறுத்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்குங்க. அந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ் நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும். கரெக்ட்டா? அண்ட் இன்சுலேட்டர்ஸ்க்கு அண்ட் செமிகண்டக்டர்ஸ்க்கு நமக்கு வந்து நெகட்டிவா இருக்கும். சோ நெகட்டிவ் டெம்பரேச்சர் அப்படின்றது இருக்காங்க. இன்சுலேட்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ்க்கு நமக்கு வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. the phase difference between the displacement and the acceleration of the particles in a simple harmonic motion. so simple harmonic motion ஒரு ஜெனரல் ஃபார்முலா, அதாவது டிஸ்பிளேஸ்மென்ட்க்கும் ஆக்ஸலரேஷனுக்கும் நமக்கு phase difference நம்ம தெரிஞ்சுக்கணும். so x is equal to a sin omega t. இது வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு உண்டான ஃபார்முலா. ஆக்சுவலி இப்ப நமக்கு வெலாசிட்டிக்கு உண்டான ஃபார்முலா வந்து இதே நம்ம ஒரே ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். dx divided by dt is equal to a cos omega t into omega. அப்பனா a omega cos omega t ன்னு எழுதலாம். ஓகே, சோ அப்ப நம்ம a ஆக்ஸலரேஷன் பொறுத்த அளவுக்கு இதுவே நம்ம மறுபடியும் இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க போறோம். சோ a omega, சோ சின்ஸ் நமக்கு sin ரூல், அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் cos டிஃபரன்ஷியேட் பண்ணனும், அதுக்கு அடுத்து omega t நம்ம மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இங்க நம்ம அத தான் பண்ணனும். சரியா? அப்ப cos டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மைனஸ் sin, சோ minus omega t. சோ omega t நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் omega. அப்போ a will be equal to minus a omega square. so sin omega t obviously. சரிங்களா? இப்போ என்ன செய்ய போறோம்னா எல்லாமே ஜஸ்ட் இந்த மைனஸ் ஆஃப் sin omega t இருக்கு இல்லையா? ஓகே, சோ இந்த மைனஸ் sin omega t இருக்குல்ல, இந்த மைனஸ் omega t அப்படினு கேன் ஆல்சோ பி ரிட்டன் as sin of omega t plus pi அப்படி கூட எழுதிக்கலாம். இப்போ இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம் பாருங்க. சோ மைனஸ் a omega square sin omega t plus pi. நான் எதுக்கு இந்த மாதிரி மாத்திருக்கேன்னு சொல்லிக்கிறேன். எப்ப நமக்கு வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கிறதுக்கு ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பா நமக்கு should be in same trigonometric function. should be in same trigonometric function. சரிங்களா? அப்போ எப்ப நமக்கு வந்து ஒரு இப்ப நமக்கு என்னது டிஸ்பிளேஸ்மென்ட்க்கும் இல்ல டிஸ்பிளேஸ்மென்ட்க்கும் ஆக்ஸலரேஷனுக்கும் நம்ம ஃபேஸ் டிஃபரன்ஸ் பார்க்கணும். அப்ப நமக்கு எல்லாமே நமக்கு என்ன இருக்கணும், ஒன்னு sin ஆங்கிள் இருக்கணும், இல்லாட்டி cos ஆங்கிள் வச்சுன்னு சேமா நம்ம மாத்தி வச்சிரணும். இப்போ நமக்கு sin ஆங்கிள் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இங்க omega t இருக்கு, இங்க omega t plus pi இருக்கு. அப்ப ஆப்வியஸா நமக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன இருக்க போகுது, pi தான் நமக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்க போகுது. சோ ஆப்ஷன் A will be the correct option. A screw gauge has a least count of 0. least count நமக்கு least count is equal to 0.01 mm and there are 50 divisions in a circular scale reading. okay, so circular scale reading 50 divisions. the pitch of the screw gauges is, so pitch of the screw இப்ப நமக்கு least count ஓட ஜெனரலான ஃபார்முலா பாத்தீங்கன்னா pitch divided by number of circular scale divisions. சரிங்களா? இப்போ நமக்கு pitch அப்படின்றது நம்ம எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா
pitch is equal to least count into number of circular scale divisions. Okay, so least count அப்படினு போது 0.01 mm into number of divisions நமக்கு 50. அப்ப obviously நமக்கு என்ன சேர்ந்ததுக்கு அப்புறம் 0.5 எழுதிக்கலாமா? Okay, so 1 to 0.5 எழுதிக்கலாம். 1 to 0.5 mm எழுதிக்கலாம். கரெக்ட்டா? So option 3 will be the correct option. 0.5 mm. Option C will be the correct option. So next question பாருங்க. In a guitar, two strings A and B made up of same materials are slightly out of tune and produces beat of frequency. So beats of frequency அப்படின்றது இந்த beats of frequency நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த beats of frequency அப்படின்றது வந்து it's a difference between two frequencies. ரெண்டு frequencyக்கும் அதாவது A frequencyக்கும் frequency A க்கும் frequency B க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் அது 6 ஹெர்ட்ஸ் னு சொல்லிருக்காங்க. ஓகே, பீட் ஃப்ரீக்வென்சினா அது நமக்கு அதுதான். when the tension is B is slightly decrease அப்ப நமக்கு B strings நமக்கு வந்து அதோட டென்ஷன் நம்ம ஸ்லைட்லா நம்ம ரெடியூஸ் பண்ணிருக்கோம். the beat frequency increases to 7 hertz. ஆக்சுவலா ஆஃப்டர் நமக்கு வந்து இந்த B strings ஓட டென்ஷன் நம்ம டிக்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் அந்த ரெண்டு ஃப்ரீக்வென்சிக்கு இடையில இருக்கக்கூடிய பீட் ஃப்ரீக்வென்சி அதாவது டிஃபரன்ஸ் நமக்கு என்னவா இருக்க போகுதுன்னா 7 ஹெர்ட்ஸா இருக்க போகுது. if the frequency of A is 530 hertz, if the frequency of A is 530 hertz, so நமக்கு FA அப்படின்றது 530 hertz. okay, so the original frequency of B is, அப்ப FB அப்படின்றது நமக்கு என்னன்னு இருக்கும். Okay, so listen, இப்போ நமக்கு இந்த கேஸ் நம்ம பாக்கும்போது literally we are having is a probability மட்டும். இப்போ அந்த டென்ஷன் செகண்ட் ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் நமக்கு குறைக்கும் போது அதோட frequency ஓவரால் அந்த பீட் frequency நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ கண்டிப்பா பாருங்க, இப்போ நமக்கு என்ன தெரியும்னா the frequency is directly proportional to tension. அதாவது இப்போ டென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு frequency இன்க்ரீஸ் ஆகும். டென்ஷன் நமக்கு டிக்ரீஸ் பண்ணோம்னா இது வந்து டென்ஷன் நம்ம டிக்ரீஸ் பண்ணோம்னா frequency நமக்கு வந்து கரஸ்பாண்டிங்கா நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ லிட்டரலா இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நமக்கு பீட்டா ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் நமக்கு குறைக்கும் போது பீட்டா ஸ்ட்ரிங்கோட ஃப்ரீக்வன்சி நமக்கு கண்டிப்பா குறைஞ்சிருந்திருக்கும் கண்டிப்பா. சோ தட் இதுல இருந்து என்ன செஞ்சுக்கணும்னா frequency of is reduced. சரிங்களா? அப்படி ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி இப்போ நமக்கு இதோட வேல்யூ நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகுது. சோ ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டோட டிஃபரன்ஸும் இட்ஸ் கெட்டிங் இன்க்ரீஸ். ஏன்னா 6ல இருந்து 7 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஆப்வியஸா என்ன இருக்கணும், FA should be greater than that of FB. கரெக்ட்டா? FA should be greater than that of FB. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா FA minus FB is equal to 6 ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா நான் இப்போ எதுக்கு இந்த அப்ராக்சிமேட் சிம்பிள் போட்டுருக்கேன்னா either FA minus FB is equal to 6 hertz இருக்கலாம், இல்லாட்டி FB minus FA is equal to 6 hertz இருக்கலாம். ஆனா இவங்க கொடுத்துருக்க டேட்டா படி பாத்தீங்கன்னா ஆப்வியஸா நமக்கு வந்து FA frequency of first string தான் நமக்கு வந்து அதிகமா இருக்கணும். frequency of first string தான் நமக்கு வந்து அதிகமா இருக்கணும் compared to second string. சோ இப்போ நமக்கு வந்து frequency of first string நமக்கு கொடுத்திருக்காங்க என்னது 530 hertz. 530 நமக்கு hertz frequency of first string நமக்கு 530 hertz கொடுத்திருக்காங்க. FB is equal to 6. அப்போ FB is equal to 530 minus 6 அப்பனா 524 hertz. சரிங்களா? சோ 524 hertz நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் இருக்கும். 524 hertz. Option B will be the correct option. Next question பாருங்க. Two particles of mass 5 kg and 10 kg respectively are attached to the two ends of a rigid rod of length rigid rod of length 1 meter with a negligible mass. The center of mass of a system from 5 kg, okay, 5 kg body is nearly center of mass கேட்றாங்க. So center of mass ஓட ஜெனரலான ஃபார்முலா இது நமக்கு ஜெனரலான ஃபார்முலா. So mass 1 position 1 plus mass 2 position 2 divided by mass 1 plus mass 2. இது வந்து நமக்கு center of mass ஓட ஜெனரலான ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த center of mass நம்ம first mass let us consider இது வந்து ஒரு ஆரிஜின் இருக்குன்னு எடுத்துக்கலாம். first mass வந்து நமக்கு ஆரிஜின் இருக்குன்னு எடுத்துக்கலாம். சோ இங்க m1 இது நமக்கு m2. சரிங்களா? இப்போ 2 mass of particles, இப்போ இது வந்து 5 kg, இப்போ இது நமக்கு 5 kg and 10 kg respectively are attached to the two ends of the rigid rod of length 1. so இந்த rod ஓட length நமக்கு வந்து 1 meter. அப்பனா first mass and second mass வந்து எவ்வளவு distance இருக்கு 1 meterல இருக்கு. with negligible mass. The center of a mass of a system from 5 kg somewhere இந்த இடத்துல நமக்கு இருக்குன்னு எடுத்துக்கலாம். சோ இது நமக்கு வந்து center of mass. சரிங்களா? is nearly at distance. சோ எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு சரி பாத்துடலாம். இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் மாஸ் வந்து இப்போ லிட்டரலா பாத்தீங்கன்னா வந்து 0,0 எழுதிக்கலாமா, இப்போ இங்க நமக்கு 1,0 எழுதிக்கலாமா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மாஸ் வந்து ஆரிஜின் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நமக்கு 0 மாஸ் வந்து நமக்கு 5 kg situated at 0 plus 10 kg r2 நமக்கு வந்து 1 மீட்டர்ல இருக்கு. m1 plus m2 5 kg plus 10 kg. அப்போ 10 divided by 15.
சரிங்களா? இப்போ 10 divided by 15 நம்ம எப்படி பார்க்கணும்னா 2 divided by 3. 2 divided by 3 நம்ம 2 divided by 3 மறுபடியும் ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ 1 3 is 3, 0.0 வச்சுட்டு 0 போட்டலாம். 6 3 are 18, 6 3 are 18 இப்படி எடுத்துக்கலாம் போயிடலாம் மீட்டர். ஸோ இந்த மீட்டர் நம்ம சென்டிமீட்டர் நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த மீட்டரை நம்ம சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன செஞ்சுக்கலாம்? we can put 6.7 சென்டிமீட்டர் எழுதிக்கலாம். ஏன்னா சென்டிமீட்டர் வந்து நமக்கு 10 to the power -2. ஸோ இந்த 10 to the power -2 நம்ம போட்டோம்னா 1 2 நமக்கு 2 டிஜிட் நம்ம தள்ளிக்கணும். ஸோ நமக்கு இந்த ஆன்சர் நமக்கு இந்த ரிசல்ட் நமக்கு கிடைச்சிடும். ஸோ 67 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் சி will be the கரெக்டான ஆப்ஷன். ஓகே, சரிங்க பாருங்க. 14 क्वेश्चन பாருங்க. ஃபைண்ட் த டார்க் அபவுட் an origin of a force 3 joule. ஸோ டார்க் நம்ம பார்க்கும்போது is 3 j cap Newton. ஆக்சஸ் நமக்கு ஃபோர்ஸ் பார்ட்டிகல். ஓகே, அதோட பொசிஷன் வெக்டர் நமக்கு 2 k cap at some meter. Find the torque. Actually நமக்கு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் வெக்டர் அந்த நமக்கு டார்க் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ டார்க் இஸ் நதிங் பட் டிஸ்டன்ஸ் இன்டு ஃபோர்ஸ், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இன்டு ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்லக்கூடாது, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இன்டு இட்ஸ் ஃபோர்ஸ். இது நமக்கு வந்து டார்க்கோட ஜெனரலான ஃபார்முலா. இப்போ டார்க் கேன் பி ரிட்டன் as I cap j cap k cap. ஓகே, ஸோ டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபோர்ஸோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். அதுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மென்ட்டோட வேல்யூ நமக்கு சப்ஸ்டிட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபோர்ஸோட வேல்யூ நமக்கு சப்ஸ்டிட் பண்ணணும். டிஸ்பிளேஸ்மென்ட் பொறுத்த அளவுக்கு we are having only k cap. அப்ப நமக்கு 0 0 2. அப்ப ஃபோர்ஸ் பொறுத்த அளவுக்கு we are having only j cap, அதாவது y ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்கு. அப்ப 0 3 0. அப்ப இதெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணி பார்க்கும்போது டார்க் will be equal to I cap 0 minus 0. Okay, find the torque about its origin when the force of 3j newtons act on a particles whose position vector is okay. So இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இத மட்டும் நம்ம மறைச்சுக்கணும். I cap இத மறைச்சிட்டு இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். மைனஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணனும். ஓகே, சோ இந்த மார்க்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத மட்டும் மறைச்சுக்கணும். அதுக்கு இத மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். அப்ப பார்த்தோம்னா நமக்கு வந்து I cap 0 minus 6 கிடைக்கும். ஆனா அகைன் நமக்கு செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா இத ரெண்டையும் மறைச்சுக்கணும். அதுக்கு அடுத்து இத ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணனும். இத ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ மைனஸ் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். சோ மைனஸ் j cap. ஓகே, சோ 0 minus 0 கிடைக்கும். அண்ட் பிளஸ் k cap பொறுத்த அளவுக்கு இது நமக்கு k cap பொறுத்து இது நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது 0 கிடைக்கும். அண்ட் இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது மறுபடியும் 0 கிடைக்கும். சோ 0 minus 0. சரிங்களா? சோ minus 6 I cap தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். Torque will be equal to minus 6 I cap. So option 3 will be the correct option. Next question. Light with an average flux. So average flux பொறுத்த அளவுக்கு 20 Weber per centimeter square of a non-reflecting surfaces at normal incidence having surface area 20 centimeter square. The energy received by the surface during the time of sun is 1 meter. இப்போ நமக்கு எனர்ஜி ரிசீவ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு வந்து டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. இன்டென்சிட்டி நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது ஆவரேஜ் ஃப்ளக்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. எனர்ஜி கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா நம்ம பாத்தீங்கன்னா intensity will be equal to energy per unit area into time. இதுதான் நமக்கு ஜெனரலான ஃபார்முலா. இப்போ நமக்கு எனர்ஜி தேவை. So energy will be equal to intensity will be into area into time taken. So intensity கொடுத்துருக்காங்களா? ஆப்வியஸா நமக்கு 2 கொடுத்துருக்காங்க. நமக்கு 20 into நமக்கு இங்க பாருங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. நம்மளோட ஏரியாவும் நமக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கனால இப்போ நமக்கு யூனிட்ஸ் நான் கன்வெர்ட் பண்ணலாம். ஒருவேளை நமக்கு ஏரியா மீட்டர் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நமக்கு யூனிட்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். இன்டூ ஏரியா நமக்கு பாத்தீங்கன்னா 20 இன்டூ டைம் டேக்கன் நமக்கு 1 minute அப்படின்னு நமக்கு 16 எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் 3 0 கூட வந்து இன்டூ 10 to the power of 3 போட்டுக்கோங்க. 6 2s are 12, 12 2s are 24. So option C will be the correct option. Next question பாருங்க. A spherical cylinder of a radius 10 cm has a charge of okay, so spherical இதோட சார்ஜ் பாத்தீங்கன்னா Q is equal to 3.2 into 10 to the power of -7 coulombs distributed uniformly. Okay, so what is the magnitude of electric field at a point of 15 cm from the center of 15 cm ல இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட்ஸ் என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். at a point of 15 cm from the center of the sphere. சரிங்களா? சோ லிட்டரலா பாத்தீங்கன்னா நமக்கு வெளியில பாயிண்ட் சர்ஃபேஸ்ல இருந்து நமக்கு இதோட ஸ்பியர்ல இருந்து
இதோட ஸ்பியர்ல இருந்து நமக்கு வெளியில எங்கேயாச்சும் ஒரு பாயிண்ட்ல நம்ம வச்சு பார்க்கும்போது ஆப்வியஸா நமக்கு என்ன கன்சிடர் பண்ணணும், அந்த ஹோல் ஸ்பியர் as பாயிண்ட்ஸ் அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, சோ வேற அந்த சார்ஜ் இஸ் கண்டெய்னிங் 3.2 × 10⁻⁻7 கூலம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ் நம்ம கன்சிடர் பண்ணணும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சார்ஜுக்கு நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும்னா E is equal to kq/r². கரெக்ட்டா? kq/r². இது நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு உண்டான ஃபார்முலா. அப்போ k ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ 9 × 10⁹ so சார்ஜ் ஓட வேல்யூ நமக்கு 3.2 × 10⁻⁻7 டிவைடட் பை r². r² நமக்கு அங்க இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, 15 சென்டிமீட்டர். 15 சென்டிமீட்டர்ல நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்றோம். சோ 15 × 10⁻⁻2 the whole square. சோ ஆப்வியஸா என்ன செஞ்சுக்கலாம்னா 9 × 3.2 × 10⁻2 டிவைடட் பை 15 × 10⁻⁻4. அப்போ 10⁻⁻4 இருக்கு இல்லையா, இந்த 10⁻⁻4 இங்க 10⁻2 இருக்கு, மேல கொண்டு போயிட்டோம்னா 10⁻6 கிடைச்சிரும். கரெக்ட்டா? அப்போ 9 டிவைடட் பை இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 9 × 3.2 டிவைடட் பை 15 × 15. 15 × 10⁻⁻4 மேல கொண்டு வரும்போது +4 10⁻6 கிடைக்கும். 10⁻6 கிடைக்கும். சோ ஒரே ஒரு 0 நம்ம உள்ள நம்ம ஆட் பண்ணிட்டு இங்க 5 எடுத்துக்கலாம். இங்க நமக்கு வந்து 2 இருக்கட்டும். ஒரு டெசிமல் சிம்பல் ரிமூவ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நமக்கு ரெடியூஸ் பண்ணலாம். சோ 3 டேபிள் ரெடியூஸ் பண்ணலாம். 3 3 9 5 3 are 15. அகைன் நமக்கு வந்து 3 டேபிள் 3 9 5 3 are 15. So 32 divided by 3. Electric field will be equal to 32 divided by 25. 32 divided by 25. இப்போ நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது so 125 is 25. So பேலன்ஸ் நமக்கு 7 கிடைக்குமா? சோ 7 பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கலாம். சோ 125 50 75 கிடைக்கும். அப்ப நமக்கு 2 தான் நம்ம போட முடியும். ஓகே, 1.2. சோ 1.2 நமக்கு 50, பேலன்ஸ் நமக்கு வந்து 20 கிடைக்கும். அகைன் நமக்கு வந்து 0 போட்டோம்னா 5 போட்டோம்னா நமக்கு வந்து 1 2 50 100 8 கரெக்ட்டுங்களா? சோ 1.28 கிடைக்கும். சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் will be equal to 1.28 × 10⁻5 1.28 × 10⁻5 Newton per coulomb. So option B will be the correct option. சரிங்களா? ஆப்வியஸா ரைட். சோ இந்த क्वेश्चन பொறுத்தளவுக்கு இட்ஸ் மோர் அபௌட் கால்குலேஷன் மட்டும் தான். சோ கால்குலேஷன் போட்டா இங்க பாருங்க, ஆப்ஷன்ஸ் பாருங்க, +3 4 5 6 8 இந்த மாதிரி நமக்கு கொடுத்திருக்கு. சோ நம்ம ப்ரிசைஸா போட்ட மாதிரி தான் கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியும். இங்க பாருங்க, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இன் a certain region of a space with a volume. சோ நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் நமக்கு இருக்கு. இந்த ஸ்பேஸோட நமக்கு வால்யூம் is equal to 0.2 meter cube. The electric potential is found to be 5 volt through it. So electric potential பாத்தீங்கன்னா இது நமக்கு வால்யூம், இது potential is equal to 5 volt. Okay, throughout the magnitude of the electric field in this point. So magnitude of the electric field in this point. இங்க பாத்தீங்கன்னா E is equal to dV divided by dx. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நதிங் பட் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். இது நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும். இப்போ என்ன மீனிங், இது என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, ஒருவேளை நமக்கு வந்து பொட்டன்ஷியல் நமக்கு சேமா இருந்துச்சுன்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ன்னு சொல்லலாம். ஒருவேளை நம்மளோட பொட்டன்ஷியல் வந்து நமக்கு சேமா இருந்துச்சுன்னா நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் நமக்கு 0 ன்னு சொல்லலாம். ஏன்னா differentiation of any constant is contributed to 0. Differentiation of any constant is 0. இப்போ நமக்கு எப்படி கான்ஸ்டன்ட் சொல்ல முடியுமா? ஆப்வியஸா ஃப்ரம் த ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் a throughout. இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாமே நமக்கு வந்து we are having constant potential. இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாமே நமக்கு வந்து we are having constant potential. அதனால இந்த constant potential நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலா நமக்கு we will be having 0. Okay, so differentiation of any constant is going to be 0. In the space fullame a certain region of space with the volumes in the particular volume la the electric potential is found to be 5 volt throughout and the volume fullame நமக்கு வந்து 5 volt தான் இருக்கு. சரியா? the magnitude of electric field is in this region. இந்த ஃபீல்ட்ல நமக்கு electric field என்ன இருக்கும்னா obviously நமக்கு electric field இருக்காது அப்படின்றத நமக்கு ரீசன். சரியா? so 2 will be the correct option. See, option A will be the correct option, 0 will be the correct option. Okay, so the increase in width of the depletion regions in PN junctions diode is due to. இப்போ depletion region நமக்கு என்ன நடக்கும் பாருங்க. இந்த இடத்துல ஒரு சைடு நமக்கு ஹோல்ஸ் இருக்கும், இன்னொரு சைடு நமக்கு வந்து ஹோல்ஸ் இருக்கும், இன்னொரு சைடு நமக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே, ஒரு சைடு நமக்கு ஹோல்ஸ் இருக்கும், இன்னொரு சைடு ஃபுல்லா நமக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த சார்ஜ் கேரியர்ஸை பொறுத்தளவுக்கு இது நமக்கு சார்ஜ் கேரியர்ஸை பொறுத்தளவுக்கு இந்த ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன் நம்ம P ரீஜன் சொல்லுவோம். P ரீஜன் சொல்லுவோம். எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்க்கு வந்து N ரீஜன் சொல்லுவோம். அப்போ ஒன்ஸ் நமக்கு இது ரெண்டு நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கும் பொழுது, ஓகே, இப்போ ஒருவேளை இங்க நமக்கு நெகட்டிவ் நம்ம கொடுத்தோம்னா, இங்க நமக்கு பாசிட்டிவ் நம்ம கொடுத்தோம்னா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி PN ஜங்ஷன் இது நமக்கு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தோம்னா இது ஃபார்வர்ட் பயஸ். பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தோம்னா நமக்கு ஃபார்வர்ட் பயஸ். இப்போ பாசிட்டிவ் நமக்கு கொடுத்தோம்னா
ஆப்வியஸா செஞ்சுக்கிறோம். இது ஃபுல்லாமே இந்த சைடு நமக்கு மூவ் ஆகும். அதாவது ஹோல்ஸ் ஃபுல்லாமே நமக்கு டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். நெகட்டிவ் சார்ஜ் ஃபுல்லாமே நமக்கு டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். அப்போ இந்த பர்டிகுலர் போர்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த டிப்ளீஷன் ரீஜன் வந்து நமக்கு க்ரோ ஆகிக்கிட்டே இருக்க போகுது. இது வந்து கொஞ்சம் க்ரோ ஆகும். ஆனா இதே நமக்கு வந்து ரிவர்ஸ் பயாஸ் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ரிவர்ஸ் பயாஸ் ஒருவேளை நமக்கு வந்து ரிவர்ஸ் பயாஸ் கொடுத்தோம்னா, அதாவது இந்த சைடு நமக்கு நெகட்டிவ் நமக்கு கொடுக்குறோம், இந்த சைடு நமக்கு வந்து பாசிட்டிவ் கொடுக்குறோம். இந்த சைடு நமக்கு வந்து பாசிட்டிவ் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு கொடுத்தோம்னா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல்ஸ் ஃபுல்லாமே டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்டா மூவ் ஆகும். இந்த ஹோல்ஸ் ஃபுல்லாமே டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். இந்த எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாமே டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு மூவ் ஆகும். ஸோ எல்லா சார்ஜஸுமே நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் மூவ் ஆகிறதுனால இந்த டிப்ளீஷன் ரீஜன் வந்து கிராஜுவலா அது வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஓகே ரைட். ஸோ அப்போ இந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல தான் இது கொடுத்துருக்க சினாரியோஸ் satisfy பண்ணுது. So reverse bias is only. So next question, a 40 microfarad capacitor is connected to a 200 voltage 50 hertz AC supply. So நமக்கு கெபாசிட்டன்ஸோட வேல்யூ நமக்கு வந்து 40 microfarad. So voltage பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 200 voltage and frequency is nothing but 50 hertz. Okay, the RMS value of a current in the circuit is RMS value நமக்கு பாத்தீங்கன்னா RMS value. So RMS value of a current தானே. RMS value of a current அப்படின்றது IRMS is equal to VRMS divided by capacitive reactance. இது வந்து நமக்கு ஜெனரலான ஃபார்முலா. இது எந்த ஃபார்முலா அப்படின்னா ஃப்ரம் ஓம்ஸ் லா தான். அதாவது I is equal to V divided by R. இந்த ஃபார்முலாவை நம்ம ஜஸ்ட் நம்ம உருட்டி நம்ம இந்த மாதிரி எழுத போறோம். ஓகே, சோ இப்போ பாருங்க, IRMS VRMS ஓட வேல்யூ இருக்கானா, VRMS க்கு நமக்கு வேல்யூ நமக்கு கொடுத்திருக்காங்க 200 கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த XC ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. XC ஓட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. So except வந்து capacitive reactance. So the capacitive reactance will be equal to 1 divided by C omega. 1 divided by C omega. So just இந்த உள்ள இன்க்ளூட் பண்ண போறோம். இப்போ பாருங்க, IRMS will be is equal to VRMS நமக்கு வந்து 200. XC க்கு பதிலா நம்ம 1 divided by C omega போட போறோம். So 1 divided by C omega அப்படிங்கிறது கெபாசிட்டன்ஸ். அப்ப 40 into 10 to the power of -6 into ஒமேகா அப்படின்றது வந்து 2πf. ஒமேகா அப்படின்றது நமக்கு வந்து 2πf தான் நமக்கு வந்து ஒமேகாவோட வேல்யூ. So 2 into pi into f அப்படின்றது வந்து ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ கொடுத்துருவாங்க 50. சரிங்களா? So இந்த ஹோல் டேர்ம்ஸ்மே நம்ம கீழ இருந்து மேல மறுபடியும் தூக்கி எறிய போறோம். So denominator to denominator can be moved to numerator. அப்போ 200 into 40 into 10 to the power of -6 into 2pi into 50. அப்ப எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ண போறோம். 1 2 3 4 5. அப்போ 5 zeros நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். 10 to the power of -1 ன்னு எழுதிக்கலாம். 10 to the power of -1. அப்போ 2 இந்த 2 இந்த 5 கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு 4 2s are 8. So 8 pi மட்டும் போட போறோம். 8 pi into 10 to the power of -1. 8 pi அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, so 8 pi. So 8 into 3.14. சரிங்களா? 8 into 3.14. 8 4s are 32. 8 1s are 8, 9 10 11. 7 8 is 24, 25, 25.25. So again நமக்கு இந்த இடத்துல நமக்கு -1 இருக்கு. So that நம்ம என்ன எழுதிக்கலாம், 2.512 ன்னு எழுதிக்கலாம். 2.5 ஆம்பியர் எழுதிக்கலாம். கரெக்ட்டா? 2.5 தான் கரெக்டான ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷன் C will be the correct ஆப்ஷன். சரிங்களா? So next question பாருங்க, the mean free path of a gas with a molecular diameter d and number of density can be represented. So kinetic theory ல இருக்கக்கூடிய டைரக்டான क्वेश्चंस இது. ஒரு from the distance நமக்கு ஏதாச்சும் ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் மாலிகுல் செகண்ட் மாலிகுல் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான். ஓகே, சோ ஓவராலா இந்த மீன் ஃப்ரீ பாத்தோட டைரக்டான ஃபார்முலா. சோ மீன் ஃப்ரீ பாத் lambda will be equal to 1 divided by √2 pi nd square. Option B will be the correct option. ஒரு மீன் ஃப்ரீ பாத்தோட டைரக்டான ஃபார்முலா, டைரக்டான क्वेश्चंस, டைரக்டான ஃபார்முலா. Okay, so next question பாருங்க, light of a frequency 1.5 times the threshold frequency is incident on the photosensitive metal. Okay, what will be the photoelectric current if the frequency is half and the density is double? So frequency நமக்கு வந்து half reduce பண்ணிருக்காங்க. Frequency is becoming half and the density is becoming twice. கரெக்ட்டா? இப்போ அந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா, ஒரு ஆப்டிமமான ஃப்ரீக்வன்சில எனர்ஜி நம்ம ஒரு பர்టిక్యులர் இன்சிடென்ட் லைட் நம்ம கொடுத்தோம்னா இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து அது வெளியில எடுத்துட்டு போகும். அப்ப அந்த ஆப்டிமம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி சொல்லிப்போம், த்ரெஷோல்ட் எனர்ஜின்னு சொல்லிப்போம். ஒரு லைட் நமக்கு கொடுத்திருக்க இன்சிடென்ட் லைட் வந்து பாத்தீங்கன்னா, ஓகே,
threshold frequency அது இன்ஸ்டன்ட் ஆச்சுன்னா threshold frequency தான் மினிமம் frequency. இந்த மினிமம் frequency தான் அந்த threshold frequency. இந்த மினிமம் அட்லீஸ்ட் இந்த frequency இருக்கணும். அப்பனா தான் அந்த electrons வந்து அது எடுத்துட்டு வெளியில மூவ் பண்ண முடியும். சரிங்களா? சோ the minimum frequency with which the electrons can emit take from the surface of the metal surface. இந்த metal surfaceல இருந்து அது அட்லீஸ்ட் அதை வெளியில எடுத்துக்கிறதுக்கு தேவையான மினிமம் எனர்ஜி தான் நமக்கு threshold frequency. மினிமம் frequency threshold frequency, மினிமம் எனர்ஜி நம்ம threshold energy. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா what will be the photo electrons if the இப்போ நமக்கு இந்த frequency-க்கும் threshold frequency-க்கு இடையில வந்து ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன செய்ய போறாங்கன்னா threshold frequency is becoming halved. இப்போ frequency நமக்கு half ரெடியூஸ் ஆயிருச்சுனா இப்போ இங்க பாருங்க already we can say that 1 divided by இப்போ இங்க பாருங்க சோ இதவே நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க 3 divided by 2 into f naught எழுதலாமா? ஓகே, அதாவது நம்ம கொடுத்திருக்க எனர்ஜியோட frequency நமக்கு கொடுத்திருக்க லைட்டோட frequency is 3 divided by 2. 3 divided by 2 into f naught, அதாவது threshold frequency விட 1.5 times அதிகமா இருக்கு நம்ம கொடுக்கிற frequency. அப்ப நமக்கு இந்த கேஸ் நமக்கு வந்து emission of light நடந்துக்குமா? கண்டிப்பா நடந்துருக்கும். சரிங்க, நம்ம பாருங்க இப்ப நமக்கு செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா our frequency is going to half. நமக்கு half நம்ம ரெடியூஸ் பண்ண போறோம். சோ half ரெடியூஸ் பண்ணி பார்க்கும்போது frequency is becoming half. f divided by 2. அப்ப f divided by 2 பார்த்தனா 2 into f நமக்கு வந்து 3 divided by 2 into f naught. அப்ப 3 divided by 4 எழுதிக்கலாமா? 3f naught divided by 4. Okay, so இப்ப 3 divided by 4 அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா it's a fraction. அந்த fraction அப்படினு சொல்லி பாக்கும்போது 1 ஓட ரொம்ப கம்மியான முக்காவாசின்னு சொல்லுவோம் இல்லையா? 0.75. அந்த 3 divided by 4 அப்படின்றது is nothing but 0.75 which is less than 1. அப்ப லிட்டரலா என்ன மீனிங்னா நம்ம அந்த இப்ப நம்ம கொடுக்க போற frequency is less than the threshold frequency சொல்லலாம். அப்ப இந்த பாயிண்ட் நமக்கு வந்து no emissions takes place. No electrons is emitted. கரெக்ட்டா? So it's a 0. frequency நமக்கு அட்லீஸ்ட் threshold frequency இருந்தா மட்டும் தான் நமக்கு emission of electrons இருக்கும். இப்போ செகண்ட் கேஸ்ல ஃபர்ஸ்ட் கேஸ்ல நமக்கு emission நடந்துருக்கும். ஆனா செகண்ட் கேஸ்ல நமக்கு அத half ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் emission நமக்கு நடக்காது. சரிங்களா? இந்த விஷயம் பாருங்க. when uranium isotopes is bombarded with neutrons it generates krypton with 3 neutrons. Okay, uranium 235 is bombarded with ஒரு நியூட்ரான் கூட நமக்கு bombard பண்ணும்போது it's giving krypton 8936. plus 3 neutrons. Okay, so 3 neutrons and இப்போ நமக்கு plus ஒரு 100 எலிமெண்ட் நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. சோ அந்த எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ் நம்பர் மேல அட்டாமிக் நம்பர் வந்து கீழ போட போறோம். இப்போ நமக்கு அந்த புது எலக்ட்ரான்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றது நமக்கு क्वेश्चन. ஆப்வியஸா நமக்கு என்ன செய்ய போறோம்? எல்லாத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். அவ்வளவுதான். கீழ இருக்கிறத ஃபுல்லாமே நமக்கு ஈக்குவேட் பண்ண போறோம். பேலன்ஸ் பண்ண போறோம். அந்த ஈக்குவேஷன் நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். இப்போ நமக்கு 235 plus 1 should be equal to 89 plus 3 into 1 plus a. கரெக்ட்டா? So 236 89 92 plus a. So a will be equal to 236 minus 92. Reduce பண்ணும்போது 6 minus 2 4 23 minus 9 13 14 144. கரெக்ட்டா? சோ அட்டாமிக் மாஸ் நம்பர் அப்படின்றது நமக்கு வந்து 144. சோ லிட்டரலா இது அப்படியே நம்ம ஓரமா வச்சுக்கிட்டு அட்டாமிக் நம்பர் கண்டுபிடிக்க பாத்துருவோம். அட்டாமிக் நம்பர் பாத்தீங்கன்னா கீழ இருக்கிற ஃபுல்லும் நம்ம கோரிலேட் பண்ண போறோம். கீழ இருக்கிற ஃபுல்லும் நமக்கு பேலன்ஸ் பண்ண போறோம். சோ நமக்கு ரிலேஷனுக்கு முன்னாடி அந்த ஈக்குவேஷன் அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி 92 plus 0 அப்ப 92 will be equal to after reaction இதோட ப்ராடக்ட்ஸோட அட்டாமிக் மாஸ் மட்டும் நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். சோ 36 plus z. கரெக்ட்டா? சோ z will be equal to 92 minus 36. அப்ப 92 minus 36 அப்படின்றது 92 36. இப்போ நமக்கு 8 இங்க நமக்கு 12 divided by 6 8 divided by 56. கரெக்ட்டா? 56. அப்ப நமக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 56 இருக்கணும். மாஸ் நம்பர் நமக்கு 144 இருக்கணும். ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஆப்ஷன் A will be the correct option. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு ப்ராடக்ட்டையும் ஒரு ரியாக்டன்ஸையும் நம்ம அதோட அட்டாமிக் நம்பரையும் மாஸ் நம்பரையும் நம்ம அலைன் பண்ணி நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்த்தா மட்டுமே போதுமானதுதான். ரைட்டா? So that's it. The energy required to break one bond in DNA is 10 to the power of minus 20.
ஓகே the value in electron volt is so value in electron volt பொறுத்தளவுக்கு listen 1 electron volt is nothing but 1.6 into 10 to the power of minus 90 joule 1.6 into 10 to the power of minus 90 joule அப்ப நமக்கு 1 joule அப்படின்றது எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா 1 divided by 1.6 into 10 to the power of minus 90 into electron volt எழுதலாமா அதாவது 1 joule அப்படின்றது நமக்கு இப்படி கூட எழுதலாமா அப்ப we are having 10 to the power of minus 20 joule அப்ப 10 to the power of minus 20 joule can be written as 10 to the power of minus 20 divided by 1.6 into 10 to the power of minus 19 electron volt அப்ப இத மேல கொண்டு வரும்போது 10 to the power of minus 20 into 10 to the power of plus 90 divided by 1.6 சரிங்களா 1.6 10 to the power of minus 1 divided by 1.6 10 to the power of minus 6 அப்படின்றத நம்ம எப்படி கூட எழுதலாம் பாருங்க 10 to the power of minus 20 joule is nothing but electron volt okay so 10 to the power of minus 1 அப்படின்றத 1 divided by 16 எழுதிக்கலாமா இங்க 1.6 இருக்கு அத கீழ கொண்டு வரும்போது 1 divided by 16 எழுதிக்கலாம் obviously சரிங்களா சோ இப்போ நம்ம ரெடிங் இது இப்போ நம்ம கேன்சல் பண்ண போறோம் சோ கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க 16 1 கரெக்ட்டா சோ லிட்டரா 0 பாயிண்ட் வச்சுக்கிட்டு இங்க 0 போடலாம் அகைன் நமக்கு வந்து 16 ஆல டிவைட் பண்ண முடியாது சோ மறுபடியும் 0 போட்டு 0 போட்டுக்கலாம் சோ நமக்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம் 8 போட்டுலாமா 6 போட்டு பாப்போம் சோ 6 6 are 36 okay 6 1s are 6 6 1s are 6 9 96 கிடைக்கும் so option 4 okay 0.06 நமக்கு வந்து option 3 will be the correct option right so that's it if the two bodies of mass 4 kg and 6 kg are tied to a ends of a massless strings the strings passes over fully which is frictionless the acceleration of the system in terms of acceleration due to gravity so acceleration due to gravity அதோட இந்த whole system ஓட acceleration என்னன்னு தெரிஞ்சுக்கணும் listen இங்க பாருங்க we are having some formula like so mass the acceleration of the system will be equal to m1 minus m2 g divided by m1 plus m2 so இங்க நம்ம பார்த்தோம்னா the m1 should be greater than that of m2 m1 should be greater than that of m2 இதுல நமக்கு எது m1 எது m2 னு எடுத்துக்கணும்னா இது m1 எடுத்துக்கணும் இது m2 னு எடுத்துக்கணும் எது நமக்கு மாஸ் அதிகமா இருக்கோ அத நம்ம முன்னாடி போட்டுறணும் இப்போ நம்ம பார்த்தம்போது so m1 அப்படினு சொல்லி பாக்கும்போது நமக்கு வந்து 6 minus 4 g அப்படின்றது நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் g divided by m1 plus m2 6 plus 4 so 2g divided by 10 எழுதலாமா அப்படி இல்லனா g divided by 5 எழுதிக்கலாமா so option C will be the correct option ஓகேவா next question பாருங்க a wire of a length okay a wire of length L area of a cross section A is hanging from a fixed support the length of the wire changes to 1 okay so இப்போ லிட்டரலா பாத்தீங்கன்னா ஒரு வயர்ல நம்ம ரொம்ப நேரம் அத ஹேங் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த வயர் வந்து கொஞ்சம் கீழ எலாங்கேட் ஆகும் எதனால பாத்தீங்கன்னா இந்த ஹோல் மாஸ் இருக்குல இந்த ஹோல் மாஸ்மே இந்த கீழ கிராவிட்டி வந்து கீழ புல் பண்ணிட்டே இருக்கும் சோ புல் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் கீழ எலாங்கேட் ஆகும் கொஞ்சம் இழுபடும் okay when the mass m is suspended from its free end the expression for the Young's modulus so Young's modulus ஓட ஜெனரலான ஃபார்முலா பாத்தீங்கன்னா stress divided by strain so stress divided by strain stress ஓட வேல்யூ stress ஓட இப்ப stressனா என்னன்னு பார்க்க போறோம் strain என்னன்னு பார்க்க போறோம் ரெண்டையுமே நம்ம டிவைட் பண்ண போறோம் இவ்வளவு லிட்டரலா பாத்தீங்கன்னா இவ்வளவு மட்டும் தான் செய்ய போறோம் இப்போ stress அப்படின்றது force divided by area இது நமக்கு force அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a gravitational force அந்த கீழ புல் பண்ணி இழுக்கறோம்னா என்ன புல் பண்ணி இழுக்குது mg எட்டுதான் கீழ இழுத்துக்கிட்டு இருக்கு சோ இன் கேஸ் இந்த ராடோட மாஸ் நமக்கு m கேபிட்டல் m எடுத்துக்கிறோம் கேபிட்டல் m அப்படினு எடுத்துக்கலாம் see the mass m is suspended from its free end அப்போ இப்போ நமக்கு அது கீழ இழுக்கும்போது mg அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு டிவைட் பை ஏரியா அப்படின்றது நம்ம அசிஷன் நமக்கு அந்த அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு பாக்கும்போது இட்ஸ் a fractional change ஸ்ட்ரெயின் அப்படின்றது fractional change ஒரிஜினல் லெந்த்க்கு எவ்வளவு தூரம் அது சேஞ்ச் ஆயிருக்கு சோ ஒரிஜினல் லெந்த்க்கு எவ்வளவு தூரம் சேஞ்ச் ஆயிருக்குனா L1 will be greater minus L1 minus L divided by L obviously so இத ரெண்டையுமே நம்ம டிவைட் பண்ணும்போது stress divided by strain தானே stress divided by strain so இந்த stress அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா mg divided by area into நம்ம அப்படியே நம்ம தலையில போட்டா போதும் so L divided by L1 minus L obviously சரியா so இது சாட்டிஸ்ஃபை பண்ணது பாத்தீங்கன்னா option D will be the correct option கரெக்ட்டுங்களா ரைட்
இப்போ பாருங்க the average thermal energy of an monatomic gases. ஸோ ஆக்சுவலாக நமக்கு ஆவரேஜ் தெர்மல் எனர்ஜியோட ஜென்ரலான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா U will be is equal to 1/2 into nRT. அப்படி இல்லாட்டினா இதை in terms of Boltzmann's constant and absolute temperature எழுதணும்னா U can be written as 1/2 F/2 into KBT ன்னு எழுதிக்கலாம். KBT ன்னு எழுதி in terms of Boltzmann's constant வச்சு எழுதணும்னா KBT ன்னு எழுதிக்கலாம். since இது வந்து monatomic gases நமக்கு degrees of freedom நமக்கு 3 தான் இருக்கணும். அதனால நமக்கு ஆப்ஷன் 3/2 KBT தான் ஆன்சர். 3/2 KBT தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். So இங்க பாருங்க which of the following graphs represent the variation of resistivity with temperature. resistivity temperature நம்ம ரிலேட் பண்ண மாதிரி கிராஃப் இருக்கு. லிட்டரா இந்த கிராஃப் வந்து கொஞ்சம் முக்கியமானது. இங்க பாருங்களேன், நான் எதுக்குன்னு சொல்றேன். இப்போ இந்த கிராஃப் நமக்கு ஏதாவது சூட்டபுளா இருக்கும்னா நமக்கு அலாய்ஸ்க்கு வந்து கரெக்டா இருக்கும். அலாய்ஸ்க்கு நம்ம பாத்தீங்கன்னா இனிஷியல் நமக்கு டெம்பரேச்சர் கூட எந்த ஒரு மாற்றம் நடக்காது. ஸோ அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல டெம்பரேச்சர் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது we will be having abrupt increase in resistivity for alloys. and again another thing நமக்கு இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா this is all about this graph. ஸோ இந்த கிராஃபை பொறுத்தளவுக்கு இட்ஸ் செமி கண்டக்டர்ஸை பொறுத்தளவுக்கு அப்போ நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். செமி கண்டக்டர்ஸை பொறுத்தளவுக்கு கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃபா நமக்கு கிடைக்கும் இங்க கண்டக்டர்ஸ்க்கு. இப்போ நான் क्वेश्चन என்ன கேட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா செமி கண்டக்டர்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸ். செமி conductors. Which are the following graph represents the variation of resistivity with temperature for copper? So copper அப்படின்றது it's a metal. So metals பொறுத்தளவுக்கு obviously we will be having this graph only. So நமக்கு எதுக்கு இந்த கிராஃப்னா இந்த கிராஃப் is a standard graph for any metals. So இப்போ நமக்கு பார்த்தோம்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ப்ரொபோர்ஷனலா அதோட ரெசிஸ்டிவிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ கண்டக்டர் பொறுத்தளவுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகிற நல்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு என்ன செஞ்சுக்கலாமா இட்ஸ் a good conductorன்னு சொல்லலாம். இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண அந்த ரெண்டு பாண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் வந்து நமக்கு பிரேக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பாண்ட் பிரேக் ஆக இருக்கும்னா ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அந்த பிரிட்ஜ் நமக்கு வந்து கிடைக்காம போகும். ஸோ நமக்கு வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சார்ஜஸ் வில் பி கெட்டிங் ரெடியூஸ்ட். அப்போ சார்ஜோட கண்டக்டிவிட்டி நமக்கு குறையும். ஸோ கண்டக்டிவிட்டி குறைஞ்சுன்னா நம்ம எப்படி கூட சொல்லலாம்னா ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் சொல்லலாமா. அப்போ நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், கண்டக்டிவிட்டி நமக்கு குறையும். ஸோ டெம்பரேச்சர் மெட்டல்ஸை பொறுத்தளவுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா கண்டக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும், ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். obvious. So option C will be the correct option. Next question பாருங்க. The color code of a resistance is given by the value of a resistance and tolerance respectively. இப்போ நமக்கு இதுக்கு ஜெனரலான யூனிவர்சல் கோட் பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் had a very good wife. என்ன அவருக்கு மட்டும் தான் நல்ல வைஃப் கிடைச்சிருக்காங்க. ஓகே, சோ பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் had a very good wife. சோ இந்த கோடை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கார் கூட அரேஞ்ச் பண்ணி எழுதலாம். சரிங்களா? இப்போ நமக்கு ஒரு ரெசிஸ்டர்ல நமக்கு வந்து 1 2 3 4 பேண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 4 பேண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 பேண்ட் என்ன இருக்க போது டைரக்டான வேல்யூஸ் இருக்க போது. இந்த தேர்ட் பேண்ட் என்ன செய்யணும், அது எக்ஸ்பென்ஷியல் ஃபார்மா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இது வந்து செகண்ட் வேல்யூ, இது வந்து எக்ஸ்பென்ஷியல் ஃபார்ம் இன்டூ 10 to the power of வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ அந்த 10 to the power of வேல்யூ இருக்கிறது நமக்கு வந்து தேர்ட் பேண்ட். இந்த ஃபோர்த் பேண்ட் அப்படின்றது டாலரன்ஸ். ஸோ டாலரன்ஸ் அப்படின்றது நம்ம எதுவுமே எக்ஸாக்ட் நம்ம பேச முடியாது. ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஓம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த டாலரன்ஸ் வேல்யூ இன்கேஸ் 1 இருந்துச்சுன்னா 1 அந்த பெர்சன்டேஜ் நமக்கு கொடுத்துப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 5% இருக்கு. ஓகே, 10ல நமக்கு 5% என்ன இருக்க போகுது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஓம்ல 5% என்ன இருக்க போகுது, 0 cancel பண்ணலாம், 1/2. So 0.5. அப்போ 10ல நமக்கு 5% is 0.5. அப்போ இன் கேஸ் இஃப் ஐ எம் சேயிங் ஒரு 10 ஓம் ரெசிஸ்டர்ல 5% டாலரன்ஸ் இருக்கு அப்படின்னா 0.5 ஓம் வந்து இன்க்ரீஸ் அதிகமா இருக்கலாம் இல்லாட்டி கம்மியா இருக்கலாம். அப்போ அதிகமா இருக்கலாம் கம்மியா இருக்கலாம்னா வாட் we can say is either it can be 9.5 or 10.5 ஓம். இது நமக்கு டாலரன்ஸோட வேல்யூ. அது வந்து எதை டினோட் பண்ணுது, லாஸ்ட் டேர்ம் வந்து டாலரன்ஸ் டினோட் பண்ணுது. சரிங்களா? சோ இத எல்லாத்தையுமே கணக்குல வச்சுக்கிட்டு அவங்க கொடுத்துக்க வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணாம yellow கலருக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், yellow கலருக்கு 4, violet கலருக்கு 7. சோ இன்டு 10 to the power of அந்த வேல்யூ நம்ம போடணும். சோ 10 to the power of வேல்யூனா பிரவுன் கலர் பொறுத்தளவுக்கு நமக்கு 1 into tolerance. So gold நமக்கு tolerance, gold பொறுத்தளவுக்கு நமக்கு 5%. That's it. சரிங்களா? சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு 470 into 5%. சோ அதான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். 470 into 5%. ஆப்ஷன் டி will be the correct option.
Okay. In Young's double slit experiment, if the separation between the coherent sources is halved, so Young's double slit experiment oda பாத்தீங்கன்னா இது நமக்கு Young's double slit experiment, இது வந்து நமக்கு இதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மால் d, அதாவது ஸ்மால் d அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்லிட் வித்தோட டிஸ்டன்ஸ். ஸோ நமக்கு ஸ்லிட்ல இருந்து ஸ்கிரீனுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் டி. ஸோ இங்க இருந்து நமக்கு வந்து நம்மளோட பேண்ட் இருக்கக்கூடியது ஃப்ரிஞ்ச் வித் இருக்கக்கூடியது நமக்கு பீட்டான்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ பீட்டா வில் பி ஈக்குவல் டு லாம்டா டி டிவைட் பை ஸ்மால் டின்னு எழுதிக்கும். இது வந்து நமக்கு ஃப்ரிஞ்ச் வித் இடையில இருக்கக்கூடிய ஜெனரலான ஃபார்முலா. இப்போ என்ன செஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னா halved if the listen if the separation between the coherent sources is halved, separation between the coherent sources, இப்போ இந்த ரெண்டு ஸ்லிட் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஸ்லிட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு half ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ d is becoming d divided by 2. The new d is becoming old half of the old d, and the distance between the screen and the coherent sources is double. அப்ப நமக்கு capital D is becoming 2d, capital D dash is becoming 2d. Then the fringe width becomes, so இப்போ நமக்கு fringe width என்னவா இருக்க போகுதுன்னா obviously நமக்கு வந்து there will be new fringe width for same lambda capital D divided by small d. So capital D அப்படின்றது நமக்கு 2 times increase ஆகுது, 2 times நமக்கு increase ஆகுது. So lambda into 2d divided by d small new d dash will be equal to new d dash will be equal to 2d, அதாவது 2 times ஒரு small d divided by 2 t divided by 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம லிட்டரலாக பார்த்தீங்கன்னா 2 lambda d, ஸோ இந்த 2 வந்துட்டு இந்த 2 நம்ம மேலே கொண்டு வந்துடலாம். ஸோ ஆல்ரெடி இங்கே நமக்கு ஒரு இன்னொரு 2 இருக்கு. அப்போ லிட்டரல் என்ன செய்யலாம்னா 4 into lambda d divided by d. ஓகே, ஸோ இது என்னது, இட்ஸ் ஓல்டு ஃப்ரிஞ்ச் வித்தோட வேல்யூ. ஸோ 4 times நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ ஒருவேளை இந்த சினாரியோ நமக்கு வந்து அந்த ஸ்பிளிட் அந்த ரெண்டு ஸ்லிட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு half ரெடியூஸ் பண்ணி ஸ்கிரீனுக்கும் சோர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு 2 times இன்க்ரீஸ் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்மளோட ஃப்ரிஞ்ச் வித் வந்து 4 times நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகே, 4 times நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The capacitance of the parallel plate capacitance of the air as medium is 6 microfarad. ஏர் மீடியத்துல அதோட கெபாசிட்டன்ஸ் ஓட ரிஃப்ராக்ஷன் கெபாசிட்டன்ஸ் ஓட வந்து 6 microfarad. With the introduction of dielectric medium, so நமக்கு ஒரு dielectric medium நமக்கு K அப்படினு இன்ட்ரோ듀ஸ் பண்ணியாச்சு. The capacitance becoming 30 microfarad. இப்போ வந்து C dash will be equal to 30 microfarad. சரிங்களா? The permittivity of the medium is the permittivity of the medium அப்படின்றது கேட்டிருக்காங்க. So permittivity of the medium அப்படின்றது என்னன்னா epsilon m. கரெக்ட்டா? So actually epsilon m க்கு பதிலா epsilon m ஓட ஜெனரலான ஒரு ஃபார்முலா இருக்கு, relative permittivity into free space permittivity. இந்த relative permittivity க்கு பதிலா we can also see relative permittivity is nothing but it's a dielectric constant. Okay, relative permittivity will be equal to dielectric constant. இது நமக்கு ஒன்னு தெரிஞ்சுக்கங்க. So material permittivity will be equal to k into free space permittivity. Okay, இப்போ இதுல எதெல்லாம் கிடைக்கும், இது நமக்கு இதோட ஜெனரலான வேல்யூ தெரியும், இந்த k ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. சோ இந்த k ஓட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக since இப்ப ஒரு கெபாசிட்டன்ஸ் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருக்கிறதுக்கும் அதோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்ல இருக்கிறதுக்கும் ரெண்டுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்ல இருக்கும்போது அதோட கெபாசிட்டன்ஸ் will be equal to k into the capacitance and the free space, அதாவது ஏர் மீடியத்துல இருக்கும்போது. அப்ப இத நமக்கு k can be written as k dash divided by c. அப்ப k is equal to k c dash அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா கெபாசிட்டன்ஸ் இனி டைஎலக்ட்ரிக் மீடியத்துல இருக்கும்போது அதோட கெபாசிட்டன்ஸ், டைஎலக்ட்ரிக் மீடியத்துல இருக்கக்கூடிய அதோட கெபாசிட்டன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 30 மைக்ரோஃபாரட்ல இருக்கு. Okay, 30 microfarad divided by c ஓட வேல்யூ நமக்கு பாத்தீங்கன்னா 6 microfarad. Okay, so 6 microfarad. So 6 series cancel பண்ணோம்னா k will be equal to 5. K will be equal to 5. Right, so k ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நமக்கு மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி நமக்கு தெரிஞ்சிடலாம். So k ஓட வேல்யூ நமக்கு 5 into மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி தெரிஞ்சிச்சு. So mu epsilon naught வேல்யூ நமக்கு பாத்தீங்கன்னா 8.85 into 10 to the power of minus 12. 8.85 into 10 to the power of minus 12. obviously சரிங்களா? இதெல்லாம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். So 5 5s are 25, 5 8s are 40, 42, 5 8s are 40, 5 8s are 40, 44. So 44, so 2 times நமக்கு into 10 to the power of minus 12 obviously. So 44.24 24. So actually நமக்கு ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு 0.44 into 10 to the power of minus 10 கிடைக்கும். So still இன்னும் ரெண்டு டிஜிட் உள்ளக்க நமக்கு இந்த ரெண்டு ஜீரோவை நம்ம உள்ளக்க இன்க்ளூட் பண்ணி பார்த்தோம்னா 0.4425 into 10 to the power of minus 10 கிடைக்கும். Okay, so option C will be the correct option.
நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க the dimension for stress so stress பொறுத்தவரைக்கும் நம்ம ஜெனரலான ஃபார்முலா பாருங்க ஆல்ரெடி நமக்கு தெரியும் force divided by area force ஓட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா m l t to the power of -2 divided by ஏரியாவோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா l ஸ்கொயர் அப்ப ரெண்டுமே கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா m stress will be equal to m l to the power of -1 t to the power of -2 கரெக்ட்டா so எந்த ஆப்ஷன் கரெக்ட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் D will be the correct option. Next question பாருங்க assume that light of a wavelength 600 nanometer is coming from the star the limit of the resolution of a telescope whose objective has a diameter of a 2m so actually பாத்தீங்கன்னா நமக்கு objective diameter 1.22 into lambda divided by area lambda divided by அந்த diameter so literally பாத்தீங்கன்னா இது நமக்கு diameter ஓட வேல்யூ இது நமக்கு வந்து கொடுத்திருக்க wavelength சரிங்களா இப்போ நம்ம பாத்தீங்கன்னா the angular displacement the angular resolution அப்படினு சொல்லி பாக்கும்போது the angular resolution power அப்படினு சொல்வாங்க so that will be equal to ஜெனரலான ஃபார்முலா இது டைரக்டான ஃபார்முலா தாங்க நம்ம டெலஸ்கோப் படிக்கும்போது we will have telescope and microscope optical instrument இந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா optical instrumentல இருந்து கேட்டிருக்க क्वेश्चंस so இங்க நமக்கு வந்து பவர் ரெசல்யூஷன்ல இருக்க கூடிய டைரக்டான ஃபார்முலா 1.22 into lambda divided by அதோட அந்த லென்ஸோட டயமீட்டர் so lambda பொறுத்தளவுக்கு வேவ்லெந்த் லைட்டோட வேவ்லெந்த் நமக்கு 600 நானோமீட்டர் 600 into 10 to the power of -9 divided by diameter பொறுத்தளவுக்கு 2 மீட்டர் கரெக்ட்டா இருக்கு சரிங்களா ஆப்ஜெக்ட்டோட டயமீட்டர் ஓகே லென்ஸோட டயமீட்டர்ல ஆப்ஜெக்ட்டோட டயமீட்டர் சோ இத மறுபடியும் கேன்சல் பண்ணலாம் 2 0.61 6 to 12 1 2 sorry is 2 so again நமக்கு என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா 61 into 6 so 6 is 36 so 6 into 10 to the power of -9 okay so இத எப்படி ஏதோ 2 சிம்பிள்ஸ் நமக்கு எழுதணும்னா 3.66 into 10 to the power of -7 தான் நமக்கு ஆன்சர் so option A will be the correct option கரெக்ட்டா next question பாருங்க series LCR circuit is connected to an AC voltage source so when L is removed from the okay when L is removed from the when L is removed from when L அப்படின்றது இண்டக்டர் when L see actually இது வந்து நமக்கு ஒரு series LCR சர்க்யூட்ங்க series LCR சர்க்யூட் சரிங்களா when இது இண்டக்டர் இது கெபாசிட்டர் இது ரெசிஸ்டர் ஒருவேளை நமக்கு வந்து இண்டக்டர் நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னா இண்டக்டரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா see actually if inductor is removed the phase difference between the current and the voltage is becoming pi by 3 சரிங்களா எப்போ the phase difference pi by 3 okay மறுபடியும் எழுதலாம் so the phase difference between again is become okay pi by 3 if instead of capacitance is removed ஒருவேளை நமக்கு இந்த capacitance நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்துட்டோம்னா again நமக்கு the phase difference again becoming current to voltage க்கு நமக்கு phase difference நமக்கு pi by 3 ஆவே இருக்க போகுது the power factor of the circuit so power factor ஓட ஜெனரல் ஃபார்ம் வந்து cos pi இது வந்து பவர் ஃபேக்டரோட ஃபார்முலா இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த பையோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஓவரால் அந்த பையோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும் இந்த பை அப்படின்ற வேல்யூ என்னன்னா இந்த ஓவரால் சர்க்யூட்ல இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்ப என்ன செஞ்சுக்காங்கன்னா இண்டக்டர் ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸ் கிடைச்சிருக்கு கெபாசிட்டர் ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது இந்த சர்க்யூட்ல ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ இந்த ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த பவர் ஃபேக்டர் என்னவா இருக்குன்னு கேட்டுருக்காங்க சோ இது நமக்கு வந்து பவர் ஃபேக்டர் ஓகே சோ இது நமக்கு பவர் ஃபேக்டர் இப்போ கொடுத்துருக்க क्वेश्चन ஜஸ்ட் நம்ம டீகோட் பண்ணி பார்த்துடலாம் if inductor is removed னா see ஜெனரலான ஃபார்முலா பாத்தீங்கன்னா listen இந்த மாதிரி क्वेश्चन கேட்டிருந்தாங்கன்னா பானிக் ஆயிர வேண்டாம் ஜெனரலா இங்க பாருங்க tan pi is equal to xl minus xc divided by r இது வந்து ஜெனரலான ஃபார்முலா இப்போ xl அதாவது பியூரான r xl சர்க்யூட் கொடுத்திருந்தாலும் இது cr சர்க்யூட் கொடுத்திருந்தாலும் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா எந்த எலிமெண்ட் உங்களுக்கு இல்லையோ அந்த எலிமெண்ட்டை நீங்க தூக்கி வீசிருங்க அவ்வளவுதான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இண்டக்டரை எடுத்துட்டாங்க இண்டக்டர் எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் கெபாசிட்டரும் ரெசிஸ்டர் மட்டும் நமக்கு இருக்கும் சோ இந்த கெபாசிட்டர் ரெசிஸ்டர் the pi will be equal to xc divided by r okay so இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த xl அந்த பையோட வேல்யூ என்ன ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன இருக்க போகுதுன்னா tan of okay so pi is nothing but tan inverse of xc divided by r அப்ப இந்த கேஸ்ல நமக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா pi by 3 ஆ இருக்க போகுது so for what angle இப்போ இங்க பாருங்க for what angle நமக்கு வந்து pi by for what phase difference we will be having pi by 3 அப்படினு கேட்டிங்கனா tan pi is equal to
பை பை 3. அப்போ பை இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் பை பை 3. எப்போ நமக்கு பை பை 3 யோட வேல்யூ நமக்கு வந்து எனக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ரியலி சாரி. ஸோ பையோட வேல்யூ நமக்கு tan பைக்கு பதிலாக tan பை பை 3 போட போகிறோம். tan பை பை 3 அப்படின்றது வந்து tan 60. tan 60 யோட வேல்யூ 1/√3 1√3. சரிங்களா? அப்போ இப்போ tan பை பை 3 போட்டாங்கன்னா என்ன செஞ்சுக்கலாம், xc divided by r இட்ஸ் நத்திங் பட் √3 is equal to xc divided by r. இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். இதே இது if capacitance is removed னா, if capacitance is removed, phase difference again நமக்கு phase difference வந்து பை பை 3 தான் நமக்கு இருக்கு. Okay, if instead c is removed from pi by 3 the circuit, the phase difference is again between current and voltage. current and voltage க்கு மறுபடியும் phase difference நமக்கு pi by 3 ஆக இருக்க போகுது. சோ இந்த கேஸ்லயுமே we will be getting, இப்போ இந்த கேஸ்ல இத ஃபார்முலா எப்படி ரீரைட் பண்ண போறோம்னா, the tan pi will be equal to xcl divided by r. again நமக்கு வந்து √3 is equal to xcl divided by r. இப்போ லிட்டரலா பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே ஜஸ்ட் என்ன செஞ்சு பாருன்னா கம்பேர் பண்ண போறோம். ஓகே, எப்படி கம்பேர் பண்ண போறோம்னா, √3 into r is equal to xc. இங்க நமக்கு வந்து √3 into r is equal to xcl. ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தம்போது நம்ம என்ன முடிவுக்கு வரலாம்னா, xc will be equal to xcl. xc will be equal to xcl. so இந்த xc equal to xcl அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, it's a special case, it's a resonance condition. when xc is equal to xcl, it is resonance condition. resonance condition கரெக்ட்டா? இந்த resonance condition என்ன இருக்கும், current வந்து பயங்கரமா flow ஆகும், current will be maximum and inductor, அதாவது அந்த impedance will be minimum. impedance நமக்கு வந்து மினிமமா இருக்கும் ஆப்வியஸா. சரிங்களா? இந்த சர்க்யூட்ல வந்து இப்போ நமக்கு இந்த கேஸ்ல தான் அந்த சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்க போகுது. சோ இந்த சர்க்யூட்ல பொறுத்த அளவுக்கு வாட் வில் பி தி ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ லிட்டரலா பாத்தீங்கன்னா xc is equal to xl. அப்போ இது வந்து ஒரு ரெசனன்ஸ் கண்டிஷன்ல இருக்கு. ரெசனன்ஸ் கண்டிஷன்ல the impedance will be is equal to r. அதாவது இது எங்க இருந்து வந்திருக்கு, இம்பிடன்ஸோட ஜெனரலான ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, impedance is nothing but square root of r square plus xl minus xc the whole square. கரெக்ட்டா? இப்போ இந்த xc xl நமக்கு சேம், xc நமக்கு xl நமக்கு சேம். அப்போ இதோட வேல்யூ நமக்கு வந்து 0 கிடைச்சிரும். அப்போ z will be equal to square root of r square. square root of r square அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா z மறுபடியும் ஸ்கொயர் r தான். z will be equal to simply r. அப்போ which means இந்த particular pointல the whole circuit will be acting as a pure resistive circuit. will be acting as the whole circuit act as pure resistive circuit. pure resistive circuit. so pure ஆன resistive circuit பாரும்போது resistive circuitல நமக்கு phase difference இருக்குமா? obviously நமக்கு இருக்கவே இருக்காது. so phase difference will be equal to 0. அப்போ in case நமக்கு cos of pi அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ power factor is nothing but cos of pi. இது நமக்கு வந்து power factor. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பவர் ஃபேக்டர் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம cos of 0 degree அப்படின்றது cos of 0 degree, பையோட வேல்யூ நமக்கு 0, cos of 0 degree நமக்கு 1. so 1 will be the correct option. option C will be the correct option. சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அப்படி புரியாம இருந்துச்சா மறுபடியும் இன்னொரு தாட்டி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. a short electric dipole has a dipole moment of electric dipole moment தான். so P will be equal to 16 into 10 to the power of minus 9 coulomb meters. the electric potential due to dipole at a point at a distance of, so distance பொறுத்தளவுக்கு r is equal to 0.6 meter from the center of the dipole situated on a line making an angle 60 degree. so theta is equal to 60 degree with the dipole axis. okay, so dipole has a dipole. electric potential தான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. what is the electric potential due to a dipole? so இது நமக்கு வந்து क्वेश्चन. so இப்போ क्वेश्चन சால்வ் பண்ணிடலாம். ஜெனரலான ஃபார்முலா பாருங்க. so v is equal to kp divided by r cube into cos pi cos theta. இது வந்து ஜெனரலான ஃபார்முலா. அதாவது இப்போ நம்மளோட இது வந்து நமக்கு டைபோல், இது மைனஸ் கியூ, இது நமக்கு வந்து பிளஸ் கியூ. ஸோ சம்வேர் வி ஆர் ஹேவிங் சம் நம்மளோட பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து சென்டர் ஆஃப் டைபோல்ல இருந்து இது எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணிருக்கு, 60 ஆங்கிள் மேக் பண்ணிருக்கு. ஓகே, ஜெனரலான ஃபார்முலா நம்ம செர்ச் பண்ணோம்னா k is equal to 9, k ஓட வேல்யூ v is equal to v அப்படின்றது பொட்டன்ஷியல். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்மளோட இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் will be equal to k ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 9 into 10 to the power of 9 into 10 to the power of 9 into p electric dipole moment. electric dipole moment பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 16 into 10 to the power of minus 9 வேல்யூ இருக்கு, divided by r cube. r cube ஓட வேல்யூ நமக்கு டிஸ்டன்ஸ், அதாவது இந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட்ல இருந்து நம்மளோட பாயிண்ட் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு r. சோ அவரோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 0.6 மீட்டர் கொடுத்துருக்காங்க.
0.6 into 0.6 into 0.6. Okay, so r cube இல்லையா? So இது எல்லாத்தையும் நம்ம ரெடியூஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்ப்போம். So v will be equal to, so 9 into 9 16, 9 into 16 into 10 to the power of 2 cancel பண்ணிடலாம். So 6 cube divided by 6 into 6 into 6 into 10 to the power of minus 3 obviously. So potential will be equal to, அப்ப நம்ம ரெண்டு கேன்சல் பண்ணலாம். 3 3s are 9, 2 3s are 6, 1 2 is 2, 8 2s are 16. Okay, நமக்கு கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 4 2s are 8, 3 2s are 6. Okay, so 2 டேபிள் மறுபடியும் இந்த 3 கேன்சல் பண்ணலாம். And 2 3, அப்ப நமக்கு 2 divided by 3 into 10 to the power of 3. சரிங்களா? அப்போ 2000 divided by 3, 2000 divided by 3ங்களா? அப்ப இதை ரெடியூஸ் பண்ணும்போது v will be equal to 1 3 is 3, 6 3s are 18. சம்மர் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா. 9 into 16. Okay, so 6 into 6 into 6 into 10 minus 3. Okay, ஒரே நிமிஷம். So v ஓட வேல்யூ வந்து 9 into 16 divided by 6 into 6 into 6 into 10 to the power of minus 3. So இந்த minus 3 மேல கொண்டு வந்துட்டோம், plus 3 நமக்கு வரும். So அது அப்படியே இருக்கட்டும். So கேன்சல் மட்டும் பண்ணி பார்ப்போம். 3 டேபிள் கேன்சல் பண்ணுவோம். 3 1 3 3 9, 2 3 6. So again நமக்கு வந்து 1 3 is 3, 2 3 are 6. So 2 2 are 4, 4 4 are 16, 2 3, 2 divided by 3, அப்போ 0 by 3. So 1 3 is 3, 6 3 are 18. KP. Sorry, I am sorry. So formula நமக்கு வந்து சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. r cube இல்ல r square. So formula மட்டும் செக் மாத்திக்கோங்க. r square. Okay, so kp divided by r square. So இங்க நம்ம பார்த்தோம்னா ஒரு 0.6 நமக்கு வராது. So that இங்க நமக்கு வந்து okay, so k அதாவது v will be equal to k 9 into 10 to the power of 9 into 9 into 10 to the power of 9 into 16 into 10 to the power of plus minus 9 divided by 6 into 10 to the power of minus 2. So v will be equal to, the v will be equal to, so இங்க நமக்கு ரெண்டுமே கேன்சல் பண்ணிடலாம். So 9 இப்போ நம்ம கேன்சல் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா 3 3 are 9, 2 3 are 6. So 1 2 is 2, 8 2 are 16. And again நமக்கு 2 டேபிள் கேன்சல் பண்ணிடலாம். 3 2 are 6, 4 2 are 8. Obviously. So இந்த 3 கேன்சல் பண்ணலாம். So balance நமக்கு வந்து 4 கிடைக்கும். So 4 into 10 to the power of plus 2. அப்பனா 4 will be equal to 400 voltage. சரிங்களா? 400 voltage நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் 3 will be the கரெக்டான ஆப்ஷன். So ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ நீ தப்பா போட்டு எங்களை கான்சியஸாக இருக்க சொல்றியா அப்படின்னு கோவப்படுறீங்க. ஸோ v will be equal to kp divided by r square into cos pi. சரி, இந்த பை அப்படி தீட்டா அப்படின்னு காஸ் தீட்டா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்த டைபோலோட சென்டர்ல இருந்து நம்மளோட பாயிண்ட் எவ்வளவு ஆங்கிள் அது சஸ்பெண்ட் ஆயிருக்குன்றது தான் நமக்கு தீட்டா. சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. an iron rod of a susceptibility, okay, susceptibility கொடுத்துருவாங்க. So 599 is subjected to a magnetizing field of 1200. Okay, the permeability of a materials. So permeability of a material கிடைச்சிருக்கும். So permeability of a material is nothing but relative permeability into free space permeability தான் நமக்கு வந்து ஆன்சர். சரிங்களா? So thus we have to know about relative permeability and free space permeability. Free space permeability ஓட வேல்யூ நமக்கு தெரியும். free space permeability ஓட வேல்யூ நமக்கு வந்து obviously நமக்கு தெரியும். இப்போ நமக்கு relative permeability ஓட வேல்யூ மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ஆக்சுவலா நமக்கு இந்த relative permeability susceptibility ரிலேட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு உங்களுக்கு. ஓகே, so the relative permeability will be equal to 1 plus susceptibility. அப்போ நமக்கு என்ன செஞ்சுக்கலாம்? relative permeability will be equal to 1 plus 599. இந்த 599 is nothing but 600. சரிங்களா? இப்போ that's it. இப்போ நமக்கு 600 இருக்கா? ஓகே, இப்போ நமக்கு 600 இருக்கு, relative permeability இருக்கு, and free space permeability இருக்கு. நமக்கு என்ன தெரிஞ்சது? permeability of the medium நமக்கு தெரிஞ்சுக்கணும். So mu m will be equal to
mu m will be equal to relative permeability is nothing but 600 into 4 pi into 10 to the power of minus 7 obvious சரிங்களா so எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தலாம் so 2 to cancel பண்ணிட்டு into 10 to the power of minus 5 போடலாம் 6 into 4 into pi 6 into 4 into pi so 6 4s are 24 so 24 into 22 divided by 7 into 10 to the power of minus 5 okay நமக்கு cancel பண்ணிட்டோம்னா 177 okay 177 okay so இதுக்கு பதிலா நமக்கு decimals நமக்கு ஆட் பண்ணிடலாம் 6 4s are 24 into 3.14 okay 3.14 so 3.14 into 24 so 4 4s are 16 so 4 1s are 4 5 so 3 4s are 12 4 2s are 8 2 1s are 2 3 2s are 6 6 13 5 7 okay 7 5 3 6 into 10 to the power of minus 5 so இங்க நமக்கு 2 digit தள்ளி வைக்கணும் again நமக்கு என்ன செஞ்சுக்கலாம் 7 5 okay so in terms of pi லே நமக்கு இருக்கு so நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் okay 24 pi மட்டும் எழுதுனா மட்டுமே போதும் 24 pi into 10 to the power of minus 5 24 pi into 10 to the power of minus 5 so அப்படி இல்லாட்டினா 2.4 pi அப்படி இல்லாட்டினா 2.4 pi into 10 to the power of minus 4 எழுதிக்கலாம் okay so 2.4 pi into 10 to the power of minus 4 option A will be the correct option சரிங்களா so next question பாருங்க a long solenoid of a 50 cm length having 100 turns carries a current of okay so 2.5 amperes the magnetic field at the center of the solenoid is a long solenoid okay so இது வந்து solenoid case so solenoid case இந்த center point நமக்கு வந்து magnetic field கிடைச்சதுனா அந்த magnetic field எப்படி ரெப்ரசன்ட் பண்ணனும்னா B will be equal to mu naught Ni அப்படி ரெப்ரசன்ட் பண்ணனும் so இந்த n அப்படின்றது என்னன்னா number of turns per unit length number of turns per unit length see இத எப்படி எழுதணும் பாத்தீங்கன்னா இந்த solenoid நமக்கு length கொடுத்திருக்காங்க so length நமக்கு வந்து 50 cm சரிங்களா having 100 turns so நமக்கு number of turns நம்ம பொறுத்த அளவுக்கு 100 turns அந்த overall turns நமக்கு 100 turns அப்ப நமக்கு number of turns per unit length அப்படின்றது பாத்தீங்கன்னா 100 divided by 15 எழுதிக்கலாமா okay 50 turns 50 cm இந்த 50 cm நமக்கு மீட்டர் கன்வர்ட் பண்ணிடலாம் into 10 to the power of minus 2 ஓகேவா into 10 to the power minus 2 லிட்டரலா பாத்தீங்க 100 turns number of turns divided by unit length so 50 cm நம்ம solenoid இருக்கு 50 number of turns per unit length நம்ம கன்வர்ட் பண்ணிரோம் so small என்ன நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடலாம் அப்போ 1 2 okay so நம்ம மேல கொண்டு வரும்போது 0 0 number of turns will be equal to 200 இப்ப number of turns will be equal to 200 இப்போ நமக்கு டைரக்டா நம்ம ஃபார்முலா உள்ளக்க நம்ம இன்க்ளூட் பண்ணா மட்டும் போதும் so B will be equal to mu naught Ni mu naught அப்படின்றது வந்து 4 pi into 10 to the power of minus 7 into என்னோட வேல்யூ 200 என்னோட வேல்யூ நமக்கு வந்து 200 into I அப்படின்றது வந்து கரண்டோட வேல்யூ கரண்ட் எவ்வளவு கொடுத்தாங்க 2.5 ஆம்பியர் so 2.5 ஆம்பியர் ஆப்வியஸா சரிங்களா சோ இப்போ என்ன செஞ்சுக்க போறோம்னா 4 into 2.5 it's a 1 for 10 4 into 2.5 நமக்கு வந்து 5 10 okay so அப்ப 10 pi so 10 into 200 நமக்கு 2000 so 2000 pi into 10 to the power of minus 7 அப்படி இல்லாட்டினா we can write it so 2 pi into 10 to the power of minus 4 கரெக்ட்டா so 2 pi அப்படின்றது நம்ம எப்படி கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா 2 into 3.14 into 10 to the power of minus 4 அப்போ 4 2s are 8 2 3 2s are 6 6.28 into 10 to the power of minus 4 okay so இது நமக்கு வந்து magnetic field ஓட வேல்யூ 6.28 into 10 to the power of minus 4 option A will be the correct option 6.28 into 10 to the power of minus 4 சரிங்களா so next question பாருங்க a charged particle having a drift velocity of a drift velocity value கொடுத்தாங்க drift velocity is 7.5 into 10 to the power of minus 4 meter per second in an electric field oda value E is nothing but 3 into 10 to the power of minus 10 volt per meter has a mobility so mobility in terms of namak mobility oda value ketrukanga mobility oda direct ana formula so mobility will be equal to drift velocity divided by electric field drift velocity oda formula 7.5 into 10 to the power of minus 4 divided by okay so electric field oda value namak 3 into 10 to the power of minus 10 so obviously na senjikalam indha rendu cancel pannalam 1 3 is 3 2 3s are 6 5 3s are 15 okay so 2.5 into 10 to the power of 6 னு எழுதிக்கலாமா okay so 10 to the power minus 10 மேல வரும்போது 10 to the power of plus 10 into 10 to the power of minus 4 அப்படி பாக்கும்போது 10 to the power of 6 கிடைக்கும் okay so 2.5 into 10 to the power of 6 2.5 into 10 to the power of 6 option B will be the correct option okay
Next question பாருங்க. The quantities of a heat required to rise the temperature of two solid copper spheres of radii R1 and R2. So நமக்கு வந்து ஒரு ஸ்பியரோட ரேடியஸ் வந்து நமக்கு R1 இருக்கு, இன்னொரு ஸ்பியரோட ரேடியஸ் வந்து R2 இருக்கு. And இதோட see we are having same two solid spheres of radii R1 and R2 through 1 Kelvin. So இதையுமே நம்ம 1 Kelvin நமக்கு ரைஸ் பண்ண போறோம், இதையுமே நம்ம வந்து 1 Kelvin நமக்கு ரைஸ் பண்ண போறோம் இந்த ரேஷியோ. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஜஸ்ட் என்ன செஞ்சுக்க போறோம்னா, இப்போ எப்பவுமே நமக்கு we are known about masses. இப்போ எப்போ நமக்கு வந்து மாசஸ் பத்தி நமக்கு கான்சியஸா இருக்கணுமா, we can go for specific heat capacity. So specific heat அப்ப நமக்கு heat நமக்கு given will be equal to ms del t. ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல என்னெல்லாம் மாறி இருக்க போகுதுன்னா, the ratio of heat required to rise the temperature of two solid copper spheres R1 and R2. Okay, so the heat given பாத்தீங்கன்னா நமக்கு வந்து m into s into delta ன்னு எழுதிக்கலாம். So the m அப்படின்றது வந்து மாஸ், S அப்படின்றது ஸ்பெசிபிக் ஹீட். ஸ்பெசிபிக் ஹீட் அப்படின்றது வந்து அந்த மெட்டீரியலுக்கு அந்த மெட்டீரியல்னால எவ்வளவு ஹீட் அதை அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்றதோட ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ தான் அது ஸ்பெசிபிக் ஹீட். ஓகே, இட்ஸ் ஸ்பெசிபிக் ஹீட். இந்த டி அப்படின்றது வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஆப்வியஸா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இது எல்லாத்தையுமே என்ன பாருங்க, லிட்டரா the given heat will be மாஸ் நமக்கு மாறுமானா மாறாது, ஏன்னா இது நமக்கு மாஸ் நமக்கு வந்து எதுதான் சேமா இருக்குன்னு பாருங்க. ஸ்பெசிபிக் ஹீட் வந்து நமக்கு மெட்டீரியல் பொறுத்து மெட்டீரியல் நமக்கு ஒரு வேற மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்பெசிபிக் ஹீட் மாறும். இப்போ நமக்கு ரெண்டுமே நமக்கு ஒரே ஸ்பேர் தான், நமக்கு இட்ஸ் காப்பர் ஸ்பேர். அப்ப நமக்கு வந்து எஸோட வேல்யூ நமக்கு வந்து மாறாது. டெல்டி அப்படின்றது நமக்கு ரெண்டுமே நமக்கு ஒரே 1 கெல்வின் தான் நமக்கு சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ நமக்கு டெல்டி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் நமக்கு லிட்டரல் கான்ஸ்டன்ட். அப்போ the given heat is directly proportional to mass நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பேருக்கு செகண்ட் ஸ்பேருக்கு என்ன மாஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு எழுதிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த டென்சிட்டி நம்ம பார்த்து எழுதலாம். ஓகே, ஸோ டென்சிட்டி will be equal to mass per volume. So mass will be equal to density into volume. இப்போ நமக்கு டென்சிட்டி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பியரோட டென்சிட்டி. ஓகே, ஸோ two solid copper spheres of radii R1 and R2. இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 1 எழுதலாமா, 4/3 into pi R1 cube எழுதலாமா. ஓகே, வால்யூம் எப்படி எழுதலாம், 4/3 pi r cube எழுதலாமா. ஓகே, pi r cube. இப்போ டென்சிட்டி நமக்கு வந்து சேம் மெட்டீரியல்னால டென்சிட்டி நமக்கு வந்து சேமா இருக்க போகுது, காப்பர்னால சேம் டென்சிட்டி தான் இருக்க போகுது. ஸோ 4/3 கான்ஸ்டன்ட், பை கான்ஸ்டன்ட். அப்போ லிட்டர் என்ன எழுதிக்கலாம்னா, மாஸ் will be directly proportional to r cube ன்னு எழுதிக்கலாமா, r cube ன்னு எழுதிக்கலாமா. அப்போ இதை வச்சு நம்ம இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, the change in heat for first cell divided by change in given heat, அதாவது given heat del q அப்படின்றது வந்து the heat given எழுதிக்கலாம். ஓகே, the heat given will be directly proportional to mass of the sphere. The heat given will be directly proportional to mass of the sphere, and that can be written as m1 divided by m2. So the m1 அப்படின்றது நம்ம எப்படி கூட எழுதலாம் பாத்தீங்கன்னா, it's directly proportional to r cube. அப்போ r1 cube divided by r2 cube ன்னு எழுதிக்கலாமா. ஸோ ஆக்சுவல் வந்து r1 க்கு r2 க்கு நமக்கு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ r1 is equal to 3 divided by 2 r2, 3 divided by 2 R2 ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபர்தர் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ சேஞ்ச் இன் ஹீட் 1 divided by heat 2, the heat given in sphere 1 divided by sphere 2 will be equal to r1 cube divided by r1 cube க்கு பதிலா நமக்கு வந்து 3 divided by 2 r2 ன்னு எழுதிக்கலாம், the whole cube divided by r2 cube. அப்போ பார்த்தோம்னா, so 9 3 3s are 9, 9 3s are 27. So 27 divided by 2 to 4, 4 to 8, 8 r2 cube divided by r2 cube. ரெண்டுமே நான் கேன்சல் பண்ணலாம். So 27 divided by 8 தான் நமக்கு வந்து கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். So 27 divided by 8, ஆப்ஷன் A will be the correct option. சரிங்களா. ஸோ ரெண்டு ஸ்பேருக்கு நமக்கு வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் தெரியும், எதெல்லாம் கான்ஸ்டன்ட் எதெல்லாம் வேரியபிள்னு பார்த்துட்டு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதினோம்னா நமக்கு கரெக்டான ஆப்ஷன் கிடைச்சிடும். சரிங்களா. ஆப்ஷன் ஏ will be the correct option. So next question பாருங்க, the electron is accelerated from the rest through the potential difference of v if the de Broglie wavelength of electrons is 1.227 into 10⁻⁻2 nanometer, the potential difference will be equal to, okay, நமக்கு lambda square. இப்போ நமக்கு இது முக்கியமான ஃபார்முலா. So de Broglie wavelength can be written as 1.22 divided by square root of
வோல்டேஜ். இது என்னது வோல்டேஜ், அந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ். ஓகே, ஸோ ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் டிஃபரன்ஸ் தான் இது வோல்டேஜ். Okay, so de Broglie wavelength will be equal to 1.22 divided by square root of 1. So எவ்வளவு கொடுத்தோம், the de Broglie, if the de Broglie wavelength of an electron is 1.227 into 10 to the power minus 2 nanometer, so potential difference. So இத இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம potential difference நமக்கு தெரிஞ்சுக்கணும். Potential difference நமக்கு தெரிஞ்சுக்கணும். So root of V is equal to 1.22 divided by lambda. ரெண்டு சைடுமே நம்ம ஸ்கொயர் எடுத்துடலாம். So V will be equal to 1.22 divided by lambda square. கரெக்ட்டுங்களா? ஓகே, இல்லைன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ root V, we want the potential difference. An electron is accelerated from a rest through the potential difference of V. If the de Broglie wavelength of an electron is the potential difference. So நமக்கு V தான் நமக்கு தேவை. ஆக்சுவலி நமக்கு V தான் நமக்கு தேவை. ஸோ இப்போ 1.22 divided by lambda. லாம்டாவோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க 1.227 into 10 to the power of minus 2 into 10 to the power of minus 9 மீட்டர். ஓகே, ஸோ லாம்டா அப்படின்றது இங்கே பாருங்க நானோ மீட்டர்ல கொடுத்தோம், அதனால 10 to the power of minus 10 எழுதிக்கும். ஸோ இது கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க, root V is equal to 1 divided by, so 10 to the power of minus 2 10 to the power of minus 2 into 10 to the power of minus 9 10 to the power of minus 11. Okay, into 10 to the power of minus 11. Okay, இப்போ 1 divided by 10 to the power of minus 11. 1 divided by 11. Obviously. Okay, so okay, so coming back, இங்க சின்ன ஒரு நோட் மட்டும், சேம் ஃபார்முலா தான், நான் சின்ன ஒரு நோட் மட்டும் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நமக்கு லாம்டா will be is equal to 1.22 divided by வோல்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த லாம்டா அப்படின்றது எதுல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் யூனிட்ல இருக்க போகுது. ஆம்ஸ்ட்ராங் யூனிட்ல நம்ம எழுத போறோம். ஸோ லாம்டா will be equal to ஆம்ஸ்ட்ராங் யூனிட். ஸோ இன் கேஸ் நமக்கு இதை நம்ம மாத்திரம்னா நானோமீட்டர், ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 10 to the power of minus 10 மீட்டர். சரிங்களா? இப்போ நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்ப்போம். இப்போ we have to write lambda in terms of ஆம்ஸ்ட்ராங். கரெக்டா? அப்பதான் நமக்கு இந்த வேல்யூ நம்ம சப்மிட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா we have to go for unit conversions. இப்போ root V will be equal to 1.22 divided by lambda. 1.22 divided by lambda. இப்போ லாம்டாவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1.2, so 1 lambda value is nothing but 1.227 into 10 to the power of minus 2 into 10 to the power of minus 9 நம்ம minus 11. ஏன்னா நானோமீட்டர்ல இருக்கு. ஓகே, சோ ஆக்சுவலா நமக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் யூனிட்ஸ்ல இருக்கணும். ஆம்ஸ்ட்ராங் யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா 10 to the power of minus 10 தான் ஆம்ஸ்ட்ராங் யூனிட்ஸ். அதனால lambda will be equal to 1.227 into 10 to the power of minus 1 ஆம்ஸ்ட்ராங் எழுதலாமா? ஏன்னா 10 to the power of minus 10 நான் ஆம்ஸ்ட்ராங் கன்வெர்ட் பண்ணி எடுத்து 10 to the power of minus 1 மட்டும் எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தோம்னா ஓகே, சோ அகைன் okay, so ஃபார்முலா வந்து 12.27ங்க. சாரி. ஓகே, ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் கிடைக்கும் 12.27. ஓகே, ஸோ டிவைட் பை லாம்டா 12.27 divided by root of voltage V அப்படின்றது நமக்கு வந்து இங்க நமக்கு வோல்டேஜ். இது என்ன சொல்லுவோம்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கூட நம்ம சொல்லுவோம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கூட நம்ம சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம பாத்தீங்கன்னா 12.25 இப்போ நமக்கு பிரச்சனை இருக்காது. அகைன் லாம்டா கேன் பி ரிட்டன் as 1.227 into 10 to the power of minus 1. இப்போ நம்ம பாப்போம். சோ 12.27 divided by லாம்டாவோட வேல்யூ 1.227 into 10 to the power of minus 1. இப்போ ஒரே ஒரு டெசிமல் இந்த சைடு மூவ் பண்ணிட்டு இங்க நான் டெசிமல் ரைஸ் பண்ணிடுறேன். சோ என்ன செஞ்சுக்கலாம் 12.25. சோ இது ரெண்டு கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் 1 divided by 10 to the power of minus 2 கிடைக்கும். சோ root of V will be equal to 1 divided by 10 to the power of minus 2 or else 10 to the power of square எழுதிக்கலாம். கரெக்ட்டா? ஸ்கொயர் 10 to the power of 10 ஸ்கொயர் எழுதிக்கலாம். அப்போ V will be equal to 10 to the power of 4 எழுதலாமா? வோல்டேஜ் எழுதலாமா? and this is going to be the answer. 10 to the power of 4 will be the answer. Option D will be the correct option. சரிங்களா?
ஓகே ஸோ இந்த ஃபார்முலா தான் நமக்கு முக்கியம், இந்த ஃபார்முலா நம்ம மறந்துடக்கூடாது. ஓகே 12.27 divided by root into potential difference and lambda should be, அதாவது வேவ் லென்த் நமக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங்ல இருந்தா தான் இந்த வேல்யூ நமக்கு ஆப்டான வேல்யூவா இருக்க போகுது. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. taking into account of significant figures, what is the value for 9.99 meter minus 0.000 minus 0.0099 மீட்டர். ஆக்சுவலாக நமக்கு வந்து இது மைனஸ் அண்ட் பிளஸ் அண்ட் மைனஸ்ல இருந்துச்சுன்னா சி ஃபார் லீஸ்ட் டெசிமல் நம்பர், டெசிமல்ஸ், C for least decimals. அதே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆன்சர் C for least significant figures. சரிங்களா? இப்போ நம்ம பாக்கும்போது இப்போ நமக்கு எத்தனை டெசிமல் இருக்குன்னா 2, இங்க நமக்கு வந்து 4 இருக்கு. இங்க நமக்கு 2 இருக்கு, நம்ம 4 இருக்கு. அப்ப நம்மளோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா which it should be containing only 2 decimal symbols. So 2 decimal symbols இருக்கக்கூடிய ஆன்சர் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். So option 2 will be the correct option. Simple. சரிங்களா? So இத வொர்க் அவுட் பண்ணி போடணும் தேவையில்லை. See addition multiplication C for least decimal symbols and multiplication division வந்து C for least significant figures. அப்ப நமக்கு இங்க நமக்கு மைனஸ் நம்ம சப்ட்ராக்ஷன் தான் இருக்கு. C for least number of decimal symbols. இங்க நமக்கு வந்து 2 number of decimal symbols இருக்கு. இங்க 4 number of decimal symbols இருக்கு. அப்போ ஆப்வியஸா நமக்கு வந்து ரிசல்ட் பாத்தீங்கன்னா நமக்கு 2 decimals தான் நமக்கு இருக்கணும். So that option B will be the correct option. Next one பாருங்க. A ball is thrown vertically downward with a velocity of 20 meter per second from the top of the tower. It hits the ground after some times with a velocity of 80 meter per second. The height of the tower will be equal. So height of the tower கேட்டிருக்காங்க. So listen, இப்போ நமக்கு வந்து டைமை பத்தி எந்த ஒரு டேட்டாவும் கொடுக்கலாம். So நமக்கு தெரிஞ்ச மூணு ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா v is equal to u plus 80 ஒன்னு, செகண்ட் ஃபார்முலா s is equal to ut plus half 80 square. இப்போ ரெண்டு ஃபார்முலாமே டைமை பத்தின டேட்டாஸ் இருக்கு. So நமக்கு இங்க டைமை பத்தின டேட்டாஸ் இல்ல. அப்ப டைம் இல்லாத ஃபார்முலா என்ன ஃபார்முலா இருக்கு? தேர்ட் ஃபார்முலா v square is equal to u square plus v square is equal to u square plus 2as. அப்ப அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே v square is equal to u square plus 2as. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா the height of the tower தான் தெரிஞ்சுக்கணும். So s தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். So எல்லாத்தையும் நம்ம அந்த சைடு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஃபைனல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 8. ஓகே so 80 into 80 will be equal to initial velocity நமக்கு வந்து 20. So 20 into 20 into plus so 2 into acceleration due to gravity பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து g ஓட வேல்யூ நமக்கு வந்து 10. கரெக்ட்டா? So நமக்கு வந்து 2 into 10 into s நமக்கு தெரியாது, அதனால அப்படியே எடுத்துடலாம். அப்போ எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் எழுதிடலாமா? So 8 8s are 64. So 6400 minus 2 2s are 400 is equal to 20s. கரெக்ட்டா? இப்போ 6400 minus 400 6000. So 6000 is equal to 20s. So 0 cancel பண்ணலாம். 1 2 is 2, 3 2s are 6, 300. அப்போ s will be equal to the height of the tower will be equal to 300 meter. So height of the tower will be equal to 300 meter. Option D will be the correct option. Next question பாருங்க. A capillary tube of radius r is immersed in a water and water is raised in a height of height. அப்ப நமக்கு வந்து ஒரு டியூப் இருக்கு. சோ இந்த டியூப்ல நமக்கு சரிங்களா? சோ இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து வாட்டர் இஸ் ரைசிங். வாட்டர் வந்து இங்க நமக்கு ரைஸ் ஆகுது. The mass of the water in the capillary is 5 kg. இப்போ இந்த போர்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்டர் பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன்ல இருக்கிற வாட்டர் வந்து 5 kg, 5 gram. Okay, 5 gram. Another capillary tube of radius 2r. இப்போ இதோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து r. இதே மாதிரி நமக்கு இன்னொரு capillary tube எடுக்க போறோம். அதோட ரேடியஸ் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா 2r. Okay. And again நமக்கு இந்த ரைஸ் ஆக போகுது. So water இங்க நமக்கு ரைஸ் ஆக போகுது. So இங்க நம்ம பார்த்தோம்னா the capillary tube of radius 2r is immersed in water. The mass of the water that will rise in tube is. So இப்போ நமக்கு எவ்வளவு மாஸ் வந்து நமக்கு ரைஸ் ஆயிருந்திருக்கும்? கரெக்ட்டா? The mass of the water raised in is. Okay. So இந்த இடத்துல நமக்கு வந்து எவ்வளவு மாஸ் நமக்கு ரைஸ் ஆயிருந்திருக்கும்? m. இங்க நமக்கு m இருந்துச்சுனா இங்க நமக்கு வந்து m dash அப்படின்றது என்னவா இருக்கும்ன்றது கேட்டிங். So இல்ல இப்ப ஜெனரலா பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. 4 pi r square so surface tension formula பாத்தீங்கன்னா 4 pi r tension into cos pi. 4 pi r tension into cos pi இது வந்து surface tension ஓட ஜெனரலான ஃபார்முலா.
இப்போ அகைன் இந்த ஃபோர்ஸ் அப்படின்றது இட்ஸ் நதிங் பட் இதே ஃபோர்ஸ் நம்ம எப்படி கூட எழுதலாம் பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்ஜி அப்படின்ற ஃபார்மேட்ல எழுதலாமா, இன் டர்ம்ஸ் ஆஃப் நமக்கு கிராவிட்டியோட ஃபார்மேட்ல எழுதலாமா. அண்ட் எம்ஜி கேன் பி ரிலேட்டட் அஸ் 4 pi RT cos pi. சரிங்களா. இப்போ இன்கேஸ் நமக்கு டென்ஷன் நமக்கு கான்ஸ்டன்ட், ஆங்கிள் ஆஃப் தீட்டா நமக்கு கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா the mass is directly proportional to r னு எழுதலாமா. can we write as mass is directly ஏன்னா see is 4 pi நமக்கு கான்ஸ்டன்ட். இன்கேஸ் நமக்கு வந்து r மட்டும் நமக்கு வேரி ஆக போகுது. இன்கேஸ் நமக்கு டென்ஷன் அந்த இன்கேஸ் நமக்கு ஆங்கிள் நம்ம மாத்த போறது இல்ல. ஓகே, சோ நமக்கு தீட்டா சேம், டென்ஷன் நமக்கு சேமா இருந்துச்சுன்னா மாஸ் நமக்கு கான்ஸ்டன்டா இருக்க போகுது. சோ மாஸ் நமக்கு வேரி ஆக போகுது, g நமக்கு கான்ஸ்டன்ட். சோ லிட்டரலா பாத்தீங்கன்னா மாஸ் அண்ட் ரேடியஸ் மட்டும் நமக்கு வந்து directly proportional இருக்குமா, having all parameters as a constant. அப்ப mass is directly proportional to r. அப்ப r வந்து 2 times மாறுச்சுன்னா நமக்கு வந்து mass நமக்கு வந்து 2 times மாறும். r வந்து 3 times நமக்கு மாறுச்சுன்னா mass நமக்கு வந்து 3 times மாறும். அப்ப அந்த இந்த போர்ஷன் நமக்கு எவ்வளவு mass நமக்கு அக்குமுலேட் ஆகுமோ அந்த போர்ஷன் ஆஃப் மாஸ்மே நமக்கு வந்து அதிகமாகி இருக்கும், கரஸ்பாண்டிங்கா இருக்கும். சரிங்களா. இப்போ mass is directly proportional to r. இப்போ ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா the mass of the water will be equal to எவ்வளவு மாஸ் நமக்கு இருக்க போகுதுன்னா mass of the water will be equal to இப்போ நமக்கு ரேடியஸ் வந்து 2 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப மாஸ்மே நமக்கு 2 times இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சோ மாஸ் நமக்கு இனிஷியலா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 gram of masses. இங்க நமக்கு இனிஷியலா நமக்கு வந்து 5 gram of mass நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இப்போ நமக்கு வந்து 10 gram of mass நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ நமக்கு 10 gram of mass நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். தட்ஸ் இட். சரிங்களா. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A resistance wire connected in a left okay, so resistance wire connected in a left gap of a 1 meter bridge balance a 10 ohm resistance in a right gap at a point which divides the bridge wire in the ratio 3:2. okay, so இந்த மாதிரி வந்து 3:2 ratio நமக்கு வந்து அந்த wire வந்து நமக்கு split ஆயிருக்கு. If the length of the resistance wire is 15 meter, so if the length of the resistance wire is 15, அதாவது இதுதான் இந்த length வந்து நமக்கு வந்து 1.5 meter 1.5 meter, then the length of the 1 ohm of resistance wire எவ்வளவு. இப்போ 1 ohm of resistance wire எவ்வளவு, இந்த வயர்ல இருக்கக்கூடிய இன் ஆக்சுவல் இந்த வயர்ல 1 ohm நமக்கு எவ்வளவு 1 ohm நமக்கு எவ்வளவு மீட்டர்ல நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது நமக்கு क्वेश्चन. சோ லிசன் நீங்க பாருங்க, நமக்கு இட்ஸ் நமக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட ஜஸ்ட் நமக்கு இது வந்து the question is coming from meter bridge. அப்போ p divided by 1.5 sorry let's say நமக்கு இந்த L1 எடுத்துக்கலாம், இது L2 எடுத்துக்கலாம். இந்த L1 divided by L1 is to L2 இதோட ரேஷியோ நமக்கு வந்து 3 divided by 2 இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க P divided by L1 will be equal to R divided by L2. அப்படி இல்லாட்டினா or else we can also write as அப்படி இல்லாட்டினா P divided by R is equal to L1 divided by L2. L1 divided by L2 அப்படின்றது நமக்கு 3 divided by 2 ஆப்வியஸா. சரிங்களா. அப்போ இப்போ என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா R ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 10 ohm. R ஓட வேல்யூ நமக்கு வந்து 10 ohm. அப்போ P divided by 10 is equal to 3 divided by 2. அப்போ P will be equal to 30 divided by 2. அப்படி இல்லாட்டினா 15 ohm எழுதிக்கலாமா. அப்போ P ஓட வேல்யூ வந்து 15 ohm. So லிட்டரலா இதுல நமக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னா this 15 ohm is balanced at 1.5 meter. இந்த 15 ohm வந்து இட்ஸ் பேலன்சிங் 1.5 மீட்டர். கரெக்டா. அப்போ 1 ohm வந்து எவ்வளவு மீட்டர்ல அது பேலன்ஸ் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1 ohm is equal to 1.5 divided by 15 எழுதிக்கலாமா. 15 எழுதிக்கலாமா. அப்படி இதுல இருந்து என்ன எழுதிக்கலாம் 0.1 எழுதிக்கலாமா. 0.1. சோ ஆப்வியஸா நமக்கு வந்து 1 ohm ரெசிஸ்டன்ஸ் நம்ம எதுல இருக்கணும் 0.1 மீட்டர்ல நமக்கு வந்து 1 ohm ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். சோ 0.1 ohm சரி 0.1 மீட்டர் 1 ohm resistance வந்து 0.1 மீட்டர்ல நமக்கு வந்து கிடைச்சிருந்திருக்கும். சரிங்களா. சோ ஆப்ஷன் B will be the correct option. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. For logic circuit the truth table is, so இந்த நமக்கு ஒரு பர்టిక్యులர் truth table கொடுத்திருக்காங்க. நமக்கு எது ஆன்சர் கிடைச்சுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத மட்டும் பாப்போம். இது வந்து நாட் கேட். ஓகே, இப்போ நமக்கு இந்த இடத்துல A இருந்துச்சுனா இத நம்ம A இன்வெர்ஸ் எழுதுவோம். சோ இந்த இடத்துல நமக்கு மறுபடியும் B இருக்குதா. சோ இந்த இடத்துல நமக்கு வந்து B இன்வெர்ஸ் எழுத போறோம். சரினா. இந்த கேட் பாத்தீங்கன்னா இட்ஸ் a NOR கேட், அதாவது ஆர் அத அடிஷன் பண்ணி அதை இன்வெர்ஸ் பண்ணிடணும். கரெக்ட்டா. அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா A bar plus B bar the whole bar எழுதணும். the whole inverse எழுதணும். சோ இப்போ நம்ம இத எடுத்து வருவோம். சோ A bar plus B bar the whole inverse. சோ இத என்ன செஞ்சுக்கலாம்னா by Boolean's expression நம்ம தனியா உடைச்சு எழுதணும்னா A bar double bar A double bar
டாட் பி டபுள் பார் அப்படின்னு தான். ஸோ ஏ டபுள் பார் கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் ஏ பார் பை பூலியன்ஸ் எக்ஸ்பிரஷன் அண்ட் பி டபுள் பார் கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் பி. அப்போ லிட்டரா பாத்தீங்கன்னா இந்த சர்க்யூட் இந்த ட்ரூத் டேபிள் எதை ரிலேட் பண்ண போகுதுன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஏபியோட மல்டிபிளிகேஷன் ட்ரூத் டேபிள் இது ரிலேட் பண்ண போகுது. ஸோ அந்த ஏபி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏ பி அந்த அகைன் நமக்கு ஒய். ஸோ நமக்கு 0 0 0 1 1 1 1 1 சரி 1 0 1 1 0 0 0 1 1 0 1 1. ஸோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா மல்டிபிளிகேஷன் இது ஒய் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிளிகேஷன். ஸோ மல்டிபிளிகேஷன் பாத்தீங்கன்னா 0 0 0 0 1 0 1 0 0 1 into 1 1. அப்போ நமக்கு 0 0 0 0 1 இது எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு கரெக்டாக இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ will be the கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். நமக்கு இந்த இயர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 45 கொஸ்டின்ஸ் தான் கேட்டுருக்காங்க. அந்த 45 கொஸ்டின்ஸோட சொல்யூஷன்ஸ் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மட்டும். ரைட் நவ் வந்து நம்ம ஃபாஸ்டாக் பேட்ச் கூட நம்ம கிளாஸ் கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணியாச்சு. ரைட் நவ அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. 8129000000 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் டீடைல்ஸ் வந்து கைட் பண்றதுக்கு நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த பேட்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோலிஸ்டிக்காக உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத எல்லாத்தையுமே நாங்க பிளான் பண்ணி எடுத்து கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பர்சனல் மென்டர்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு சாலிடான மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸா இருக்கட்டும். அண்ட் இன்கேஸ் அந்த லைவ் கிளாஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால மிஸ் பண்ணிட்டீங்க, என்னால அட்டன் பண்ண முடியலன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் செஷன்ஸ் கூட இருக்கும். அண்ட் இதை தாண்டி இது எல்லாமே இது கூட அந்த சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஆல் இந்தியா லெவலான டெஸ்ட் சீரிஸ் கூட நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் நீங்க என்கொயரி பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லாமே ஓகே வந்துச்சுன்னா உங்களோட அட்மிஷன் வந்து நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க இந்த ஃபாஸ்டாக் பேட்ச் அண்ட் எக்ஸ்பெல் பேட்ச் பொறுத்தளவுக்கு. ஒருவேளை நீங்க 12th படிக்கிற பசங்களா இருந்தீங்கன்னா நீங்க நீட் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து தளபதி பேட்ச் அப்படின்றது ரொம்ப அட்டான பேட்ச். இந்த தளபதி பேட்ச் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆன்லைன் பேட்ச் தான். ஸோ நீங்க ஸ்கூல் முடிச்சு வந்து ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோலிஸ்டிக்கான சிலபஸ் கவரேஜ் கூட ஒரு ஒரு ஃபுல் பேட்சுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்க டீடைல்ஸ் வந்து இந்த நம்பருக்கு கேளுங்க. 8129000700 இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி பாருங்க. அப்படி இல்லாட்டா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர்ஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ்லாம் அவைலபிளா இருக்கும். திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் 3 இடத்துலயுமே நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா விசிட் பண்ணி நீங்க அட்மிஷன் என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் நமக்கு இது வெற்றி பேட்ச். ஸோ திஸ் இஸ் வெற்றி பேட்ச் அப்படின்ற போது ரிப்பீட்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய வெற்றி பேட்ச். நான் எதுக்கு இப்போ இந்த பேட்ச் பத்தி இப்போ இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கீங்கன்னா ரைட் நவ வந்து நமக்கு அட்மிஷன்ல ரைட் நவ இப்போ வந்து ஒரு ஆஃபர் பிரைஸ்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வந்து நமக்கு அட்மிஷன் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் நீங்க செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் நீங்க ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த எய்தர் பேட்ச் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்ம இப்ப செஷன்ல பார்த்த நோட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த QR கோட் அது அவைலபிளா இருக்கும். நீங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து கூட உங்களால அந்த நோட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த செஷன் மட்டும் இல்ல, நம்ம வீடியோல நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த டீச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய நோட்ஸுமே உங்களுக்கு அங்க அவைலபிளா இருக்கும். நீங்க உங்களோட ஸ்டடி பர்பஸ்க்கு, ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் நான் சொல்லணும்னு நினைச்சது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுன்னு நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் சக்சஸ் இன் யுவர் லைஃப். பை.